ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஜான் டு இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வேர்ல்டு எக்கானமிக் அவுட்லுக். ஸோ IMF வந்து வருஷத்துக்கு 2 முறை இந்த அறிக்கையை வந்து வெளியிடுவாங்க. ஒன்று ஏப்ரலில் வெளியிடுவாங்க, இன்னொன்று ஜூலையில். இந்த ஏப்ரலில் பார்த்தீங்க அப்படின்னா 3.1% குளோபல் எக்கானமி இருக்கும் அப்படின்னு சொல்லி கணிச்சிருந்தாங்க 2026க்கான உலகளாவிய பொருளாதார வளர்ச்சி. அது இப்போ ஜூலை வெளியிட்டாங்க இல்லையா, அந்த அறிக்கையில் 3% வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்னென்ன காரணங்கள் சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மேற்காசிய போர் அந்த பதற்றத்தினால குறையுது. ரெண்டாவது வந்து உலகளாவிய பணவீக்க உயர்வு இருக்கிறதுனால குறையும். அப்புறம் உலக வர்த்தகம் வந்து சுருங்கிக்கிட்டே போகுது. ட்ரேட் ஃப்ராக்மெண்டேஷன் இருக்கிறதுனால வேர்ல்டு எக்கானமி க்ரோத் ரேட் வந்து 3% IMF வந்து குறைச்சிருக்கு. ஸோ அடுத்ததாக இந்தியாவோடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 2026 to 27 நிதியாண்டுக்கான இந்தியாவோடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 6.4% அப்படிங்கிறது குறைச்சிருக்காங்க. ஏப்ரலில் 6.5% சொல்லியிருந்தாங்க. இப்போ வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் 6.4% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே 2028 நிதியாண்டில் நாட்டோட GDP எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 6.7% இருக்கணும். இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி 2028 நிதியாண்டோடைய GDP வந்து 6.5ன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து அது 6.7 ஆக்கியிருக்காங்க. பட் 27க்கானது 6.5லேருந்து 6.4 குறைச்சிருக்காங்க. ஸோ இதே போல் மற்ற அமைப்புகளும் இந்தியாவுக்கான GDP எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்ட் பேங்க் ஜூனில் ஒரு ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணாங்க. இந்தியாவோடைய 2027 நிதியாண்டோட வளர்ச்சி 6.6% இருக்கும் அப்படின்னு சொல்லி அதிகப்படுத்தியிருக்காங்க. 2028 அது 7.2% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே போல் ஃபிட்ச் ரேட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 6.4% வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. முன்னே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 6.7% அப்படின்னு ஸ்டார்டிங்கில் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அது 6.4% வந்து குறைச்சிருக்காங்க. இது எல்லாமே 2027க்கானது. அடுத்ததாக மூடிஸ் ஃபோர்காஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2027க்கான இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 6% இருக்கும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஃபினான்ஷியல் இயர் 27க்கு 6.6% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் 6.9 சொல்லியிருந்தாங்க, அதை ரெடியூஸ் பண்ணி 6.6% இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 28க்கு பார்த்தோம் அப்படின்னா 7.3% இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. எக்கானமிக் சர்வே, நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எக்கானமிக் சர்வே ஃபினான்ஷியல் 27க்கு 6.8 to 7.2% இருக்கும் அப்படின்னு சொல்லி கணிச்சிருந்தாங்க. S&P குளோபல் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபினான்ஷியல் இயர் 27க்கு இந்தியாவோட GDP 6.6% இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக இந்தியா வந்து இப்போ 6வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இருக்குது. 2025 4வது பெரிய பொருளாதார நாடாக இருந்தது. பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா 6th லார்ஜஸ்ட் எக்கானமி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸு 32 ட்ரில்லியனோட இருக்காங்க. செகண்டாக வந்து சைனா, தேர்டாக ஜெர்மனி, 4th ஜப்பான், 5th UK, அப்புறம் 6th தான் இந்தியா. இந்தியாவுடைய GDP அப்படின்னு பார்த்தோன்னா 4.15 ட்ரில்லியன். 2027க்குள்ளே 4வது மிகப்பெரிய பொருளாதாரமாகவும் 2031க்குள்ளே 3வது மிகப்பெரிய பொருளாதாரமாகவும் இந்தியா மாறும் அப்படின்னு ஏற்கனவே IMF வந்து கணிச்சிருந்தது. ஸோ இப்போ 4வது பெரிய பொருளாதார நாடாக இருந்தது. பட் இப்போ வந்து 6th பொசிஷனுக்கு போயிருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்திய ரூபாயோடைய மதிப்பு வந்து குறைஞ்சிருச்சு. டிப்ரிஷியேஷன் ஆஃப் இந்தியன் ரூபி. ரெண்டாவது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிவிஷன்ஸ். இப்போ இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஸ் இயர்லாம் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்குறாங்க. நிறைய இண்டெக்ஸ்க்கு வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ரிவைஸ் பண்ணதுனால என்ன ஆகுது அப்படின்னா 2025 to 26 நாமினல் GDP வந்து 357 லட்சம் கோடியிலேருந்து 345 லட்சம் கோடியாக குறைஞ்சிருக்கு நாமினல் GDP வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால. அடுத்த ரீசன் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ்னால் 32 ட்ரில்லியன், சைனான்னா 20 ட்ரில்லியன். ஒரு பிக் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. ஆனால் மற்ற 4 அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நாடுங்களை பாருங்களேன், ஜெர்மனி, ஜப்பான், UK, இந்தியா எல்லாமே 4 point somethingல தான் இருக்குது. ஸோ அதில் ஏதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்தாலும் இந்த ரேட்டிங்ஸ் வந்து மாறும் அப்படிங்கிறது தான். அடுத்ததாக ஃபினான்ஷியல் இயர் 2026க்கான இந்தியாவுடைய GDP அப்படின்னு பார்த்தோம்னா 7.7%. சரியா, இந்தியாவுடைய GDP ஃபினான்ஷியல் இயர் 26, அதாவது ஏப்ரல் 2025லேருந்து மார்ச் 2026 வரைக்கும் இந்த நிதியாண்டு. அதில் 4 குவார்ட்டராக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் 2025 6.8% இருந்தது.
ஜூலையில் 8.3% இருந்தது. அக்டோபர் 3rd குவார்ட்டரில் 8%ஆகவும், ஜான்வரி 26ல் 7.8%ஆகவும் வந்து இருந்தது. ஸோ அப்போ அந்த 4 குவார்ட்டரும் வந்து முடிஞ்சதுக்கப்புறமா இந்தியாவுடைய பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தோன்னா 7.7%. இந்த 4வது காலாண்டு 7.8% இப்போ ரீசெண்டாக எடுத்தது. அதனால தான் நம்ம இதை பார்க்குறோம். ஸோ ஒட்டுமொத்தமாக இந்தியாவுடைய ஜிடிபி 2026 நிதியாண்டில் 7.7% அப்படிங்கிறது தான். ஸோ இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணாங்களே, ப்ரெடிக்ட் பண்ணுவாங்களே, அதை ரிசர்வ் வங்கி பார்த்தீங்க அப்படின்னா 7% இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. ரீட்டர்ஸ் எஸ்டிமேட் வந்து 7.2%, ப்ளூம்பர்க் எஸ்டிமேட் வந்து 7.2% வந்து சொல்லியிருந்தாங்க. பட் ஆக்சுவல் க்ரோத், ஜிடிபி க்ரோத் அப்படின்னு பார்த்தோன்னா 7.7%. இதே டைமில் நாமினல் ஜிடிபி க்ரோத் ரேட் வந்து 8.9%. ஸோ அப்போ அந்த பேஸ் இயரோடு கம்பேர் பண்ணாங்கன்னா ரியல் ஜிடிபி வரும். இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய ப்ரைஸஸ் பார்த்தாங்க அப்படின்னா நாமினல் ஜிடிபி, கரண்ட் இயர் தான் பார்க்கும்போது நாமினல் ஜிடிபி வரும். நாமினல் ஜிடிபி க்ரோத் வந்து 8.9%. ஸோ நம்மளுடைய எக்கானமி சைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அமௌண்ட்டில் சொல்லணும் அப்படின்னா 346.4 ட்ரில்லியன் அப்படிங்கிறது. ஃபிஸ்கல் டெஃபிசிட் வந்து 4.4% வந்து இருக்குது. ஜிடிபியில் ஃபிஸ்கல் டெஃபிசிட், நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது 4.4% இருக்குது. அடுத்ததாக இந்தியாஸ் எக்ஸ்டர்னல் டெப்த், இந்தியாவுடைய வெளிநாட்டு கடன் 2025 to 26. ஸோ ரிசர்வ் வங்கி வந்து இப்போ ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதன்படி பார்த்தோம்னா இந்தியாவுடைய வெளிநாட்டு கடன் 72.08 லட்சம் கோடியாக இருக்குது. அதாவது $762.8 பில்லியன். ஸோ டெப் டு ஜிடிபி ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா 20.8% இருக்குது. இது போன வருஷத்தோடு கம்பேர் பண்ணும்போது $26.3 பில்லியன் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ 2026 இந்தியாவுடைய வெளிநாட்டு கடன் எக்ஸ்டர்னல் டெப்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா $762.8 பில்லியன். ஜிடிபியில் இது எவ்வளோ இருக்குது, இந்த கடன் ரேஷியோ வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 20.8%. லாஸ்ட் இயரில் அது 19.8% இருந்தது. அது இப்போ 20.8% இருக்குது. இந்த ஒட்டுமொத்த கடனில் அரசோட கடன் வந்து கம்மியாயிடுச்சு தான். அதே வேளையில் அரசு சாரா கடன்கள் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கடன்கள்லேயே நம்ம டாலரில் கொடுக்க வேண்டிய கடன் எவ்வளோ தெரியுமா, எவ்வளோ பங்கு அப்படின்னு பார்த்தோன்னா 55.5% நம்ம டாலர் அந்த கடன் இருக்குது. ரூபாயில் கொடுக்கக்கூடிய பங்கு அப்படின்னு பார்த்தோன்னா 29.4% இருக்குது. ஜப்பானோட எண்ணில் கொடுக்கக்கூடிய பங்கு அப்படின்னு பார்த்தோன்னா 6.4% இருக்குது. அடுத்ததாக இந்தியாவுடைய நிதி பற்றாக்குறை, ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படின்னு பார்த்தோன்னா கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுபடி 2026 to 27 இந்த நிதியாண்டோடைய முதல் 2 மாதத்தில், அதாவது ஏப்ரல் மேல பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய நிதி பற்றாக்குறை 1.62 லட்சம் கோடியாக அதிகமாக இருக்குது. நம்ம பட்ஜெட் எஸ்டிமேட்டில் எவ்வளோ இருக்கும் நிதி பற்றாக்குறை வந்து 16.96 லட்சம் கோடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ அதில் இப்போ இந்த 2 மாதத்துலேயே 1.62 லட்சம் கோடி வந்துச்சு. அது வந்து எத்தனை பர்சன்டேஜ், 9.6% நம்ம பட்ஜெட்டில் கம்பேர் பண்ணும்போது. இதே போன வருஷத்தில் இதே டைமில் ஏப்ரல் மேல பார்த்தோம் அப்படின்னா 2025 நிதி பற்றாக்குறை எவ்வளோ வந்தது, 0.8% இருந்தது. இப்போ அதோட கம்பேர் பண்ணும்போது 12 மடங்கு அதிகமாக இருக்குது. 12-fold வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது ஃபிஸ்கல் டெஃபிசிட். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோன்னா ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் வந்து கம்மியாகிருக்கு. ஸோ வருவாய் வரவுகள் அப்படிங்கிறது போன வருஷம் 7 லட்சம் கோடியாக இருந்தது. அது இப்போ 6.99 லட்சம் கோடியாக கம்மியாயிருக்கு. மொத்த வருவாயும் எடுத்துட்டோன்னா 2% வந்து கம்மியாயிருக்கு. 7.19 லட்சம் கோடியாக இருக்குது. ஸோ 2% கம்மியாகி 7.19 லட்சம் கோடியாக இருக்குது. அடுத்ததாக சேவை உற்பத்தி குறியீடு, இண்டெக்ஸ் ஆஃப் சர்வீசஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு இண்டெக்ஸை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் தான் இந்த இண்டெக்ஸை லான்ச் பண்ணுறாங்க. ஜூலை 2026 ட்ரையல் பேசிஸாக, சோதனை அடிப்படையில் இதை வந்து வெளியிடுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ எப்படி தொழிற்சாலை உற்பத்தியை வந்து கணக்கிடணும், தொழில்துறை உற்பத்தியை வந்து கணக்கிடணும் அப்படின்னா இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்குதோ, அந்த மாதிரி சேவை துறையோடைய வளர்ச்சியை அளவிடணும் அப்படின்னு சொல்லி தான் இதை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. இண்டெக்ஸ் ஆஃப் சர்வீசஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி ரொம்ப முக்கியமானது. பொருளாதார கண்காணிப்பு, பொருளாதாரத்துக்குன்னு சொல்லி கொள்கை உருவாக்குறதை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தேவ்ஜானி கோஷ் அவருடைய தலைமையில் ஒரு குழு வந்து நியமிச்சிருந்தாங்க.
அந்த குழுவோடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் இந்த இண்டெக்ஸ் ஆஃப் சர்வீசஸ் ப்ரொடக்ஷன் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கான பேஸ் இயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2024 to 25. அந்த பேஸ் இயர் அப்படிங்கிறது எக்கானமி வந்து ஸ்டேபிளாக இருக்கணும், எந்த ஒரு அனாமலைஸோ இல்லை பேண்டமிக்ஸோ எதுவுமே இல்லாத ஒரு ஆண்டாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் அதை பேஸ் இயராக எடுத்துப்பாங்க. இந்த இண்டெக்ஸ் ஆஃப் சர்வீசஸ் ப்ரொடக்ஷனுக்கு பேஸ் இயர் 2024 to 25. ஸோ இதை வந்து எப்போது வெளியிடுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் வந்து வெளியிடுறாங்க. இது வந்து மாதாந்திர குறியீடு. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் தான் இதை வெளியிடுவாங்க. ஜூலை 14 இன்னைக்கு சொல்லியிருந்தாங்க, சோதனை அடிப்படையில் இந்த ஐஎஸ்பி வந்து வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு அவங்க என்னென்ன தரவுகளை எடுத்துப்பாங்க அப்படின்னா ஜிஎஸ்டி நெட்வொர்க் எதெல்லாம் வச்சு இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க, இந்த இண்டெக்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஜிஎஸ்டி நெட்வொர்க். ஸோ வணிகங்களுடைய மாதாந்திர ஜிஎஸ்டி வரவு செலவு கணக்கு மூலமாக அந்த சேவை உற்பத்தியை வந்து மதிப்பிடுறாங்க. ரெண்டாவது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெக்கார்ட்ஸ், ரயில்வே, விமான போக்குவரத்து, அப்புறம் பேங்கிங்ஸு, இன்சூரன்ஸு, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெக்கார்ட்ஸ். அடுத்ததாக நிறுவன கணக்கெடுப்பு, ஆனுவல் சர்வே ஆஃப் சர்வீஸ் செக்டார் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ். ஸோ ஜிஎஸ்டி வரம்புக்குள்ளே வராத ஒரு சில துறைகள்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கல்வி இல்லை மருத்துவத்துறை அந்த தரவுகள்லாம் பிரத்யோகமாக வந்து கணக்கெடுப்பு நடத்துகிறது இந்த நிறுவன கணக்கெடுப்பு. ஸோ இந்த மாதிரியான டேட்டாக்களை கலெக்ட் பண்ணி தான் இது வந்து வெளியிடுவாங்க. இதில் சேர்க்கப்படாத துறைகள் எக்ஸ்க்ளூஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபார்மல் செக்டார்ஸ் இதில் சேர்க்கலை, அதாவது சின்ன சின்ன வணிகங்கள், அப்புறம் தினக்கூலி சார்ந்த சேவை துறைகள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இதில் சேர்க்கலை. ரெண்டாவது வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு டிஃபென்ஸ், பொது நிர்வாகம் பாதுகாப்பு வந்து இதில் வந்து சேர்க்கலை. ஸோ மற்றபடி இருக்கக்கூடிய எல்லா சர்வீஸ் செக்டார்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே வந்து இதில் எடுத்துப்பாங்க. அடுத்ததாக WPI டு PPI ட்ரான்சிஷன். WPI அப்படிங்கிறது என்ன, ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இன்ஃப்ளேஷனை மெஷர் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து 2 இண்டெக்ஸ் வச்சுருக்கோம், WPI ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ், கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் WPI அப்படின்னு பார்த்தோன்னா ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ், மொத்த விலை குறியீடு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மொத்த சந்தையில் ஹோல்சேல் மார்க்கெட்டில் பொருட்களோட விலை மாற்றம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது. ஸோ அப்போ இதில் என்ன பெரிய குறைபாடு அப்படின்னா இதில் வந்து ஜிஎஸ்டி சேர்க்குறாங்க, டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் எல்லாம் சேர்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கூட்ஸ் மட்டும்தான் இதில் மெஷர் பண்ணுறாங்க, சர்வீசஸை வந்து மெஷர் பண்ணுறது இல்லை. ஸோ இதுக்கு பதிலாக தான் PPI அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது, அதாவது உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் வந்து தொழிற்சாலையிலே ஃபேக்ட்ரியிலே நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம். ஒவ்வொரு ப்ராடக்டோடைய சராசரி விலை மாற்றம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொழிற்சாலையில் ஃபேக்ட்ரியிலே வந்து மெஷர் பண்ணுறோம். அது ஹோல்சேல் மார்க்கெட்டில் சந்தையில், அதாவது முதல் கட்டமாக அது வெளியில் வருது விற்கிறதுக்காக. பட் இது அப்படிங்கிறது உற்பத்தி பண்ணக்கூடிய இடத்துல நம்ம வந்து அந்த சேஞ்சஸை வந்து பார்க்க போகிறோம், இந்த இன்ஃப்ளேஷனை வந்து மெஷர் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து கூட்ஸ் ப்ளஸ் சர்வீசஸ் ரெண்டையுமே வந்து மெஷர் பண்ணோம். இதில் ஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் இதெல்லாம் வந்து சேர்க்கப்படாது. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, 2025 100 காருகளை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஒரு காரோட விலை 5 லட்சம். அப்போ மொத்தமாக எவ்வளோ ஆகும், 5 கோடி விற்பனை பண்ணுறாங்க. மொத்தமாக அந்த 100 கார்களை 5 கோடிக்கு விற்பனை பண்ணுறாங்க. இதுவே 2026 அதே 100 கார்களை தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த காரோட விலை ஒன்றும் 5 லட்சமாக இருந்தது 10 லட்சம் ஆயிடுச்சு. அப்போ இப்போது விற்பனை மதிப்பு 10 கோடியாக இருக்குது. முன்னே எவ்வளோ பார்த்தோம், 5 கோடிக்கு 100 காரை விற்றாங்க. அதே 100 காரை 2026 10 கோடிக்கு விற்கிறாங்க. ஸோ இது வெறும் பணத்தோட மதிப்பு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 2 மடங்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் அது வந்து தப்பு. இப்படி தான் பழைய முறை வந்து இருந்தது. ஸோ பணத்தை மட்டுமே பார்த்து உற்பத்தியை நம்ம அதிகம் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போது நம்ம புதுசாக கொண்டு வர போகிற இந்த PPI உற்பத்தியாளர் விலை குறியீடு அப்படிங்கிறத பயன்படுத்தி இந்த விலை உயர்வை, அதாவது இன்ஃப்ளேஷனை கணக்கில் இருந்து நீக்கணும் ஃபஸ்ட்டு. இதனால் வந்து 2 வருஷமும் 100 கார் தான் தயாரிச்சிருக்கிறாங்க அப்படின்றதுனால உண்மையான உற்பத்தி வளர்ச்சி எவ்வளோ, 0% தான். ஒரு 150 காரோ 200 காரோ அதுக்கு மேலே அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அவங்களுடைய உண்மையான உற்பத்தி வளர்ச்சியை நம்ம சொல்ல முடியும். இப்போ வந்து போன டைமும் 100 காருக்கு தான், இப்போவும் 100 கார் தான். அப்படிங்கும் போது உற்பத்தி வளர்ச்சியே அங்கே இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக மெஷர் பண்ண முடியும். ஸோ இதுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா G20 கண்ட்ரீஸாக இருக்கட்டும், IMF ஆகட்டும்,
இந்த WPI வந்து அவங்க யூஸ் பண்ணுறதில்ல, PPI தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்மளும் அதுக்கு வந்து மாறணும் அப்படின்றதுக்காக தான் இதை இப்போ ஜூன் 15, 2026 சோதனை அடிப்படையில் வெளியிட்டிருக்காங்க. அதாவது WPI பார்த்தீங்க அப்படின்னா 2030 வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம PPIக்கு தான் மாற போகிறோம். இப்போ PPIயும் சோதனை அடிப்படையில் இந்த 2025 to 30 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா WPIயும் இருக்கும், PPIயும் இருக்கும். ஸோ இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா பணவீக்கம், விலை மாற்றத்தை வந்து மெஷர் பண்ணுறது, இன்ஃப்ளேஷனை வந்து மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு டூல்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ இதை ரெக்கமெண்ட் பண்ணவங்க அப்படின்னு பார்த்தோன்னா அரவிந்த் விர்மானி கமிட்டி, உர்ஜித் பட்டேல் கமிட்டி, இவங்க வந்து PPIக்கு மாறணும் அப்படின்னு சொல்லிலாம் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதே போல் பேஸ் இயரை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் WPIக்கு இதுக்கு முன்னாடி 2011 to 12 தான் பேஸ் இயராக இருந்தது. அது வந்து 2022 to 23 மாற்றிருக்கிறாங்க. அதுவும் வந்து ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு மெயின்ஸில் கேட்கலாம், ஏன் வந்து WPIலேருந்து PPIக்கு மாறணும் அப்படிங்கிறத கேட்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி IMF, G20 கண்ட்ரீஸ்லாம் இதை PPI தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ WPI அப்படிங்கிறது வந்து அவுடேட்டட் கான்செப்ட் ஆகிடுச்சு. ரெண்டாவது வந்து எலிமினேஷன் ஆஃப் டேக்ஸ் பயாசஸ். ஸோ வரிகள் வந்து WPIயில் சேர்க்குறாங்க. ஆனால் GST அதனால் என்ன ஆகும், GSTவை வந்து அதிகமாக்கினாங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன் இருக்கிற மாதிரி காட்டும். இதுவே வந்து PPIயில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே GST வந்து இன்க்ளூட் ஆகாது. அதனால் உண்மையான உற்பத்தி செலவு வந்து எவ்வளவோ அவ்வளோதான் வந்து காட்டும். மூணாவது வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ரெண்டுமே வந்து மெஷர் பண்ணுது. ஸோ WPI அப்படிங்கிறது கூட்ஸ் மட்டும், இது வந்து கூட்ஸ் ப்ளஸ் சர்வீசஸ். நம்மளோடைய GDPயில் 53% சர்வீஸ் செக்டர் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ அதையும் மெஷர் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக சர்வீஸ் கூட்ஸ் ரெண்டையும் வந்து மெஷர் பண்ணுறோம். அதே மாதிரி டபுள் கவுண்டிங் வந்து இதில் இருக்காது. WPI பொறுத்த வரைக்கும் டபுள் கவுண்டிங் இருக்கிற மாதிரி. ஸோ ஒரே பொருள் நிறைய பேர்கிட்ட மாறும்போது அதோட விலை வந்து மறுபடியும் நம்ம வந்து அதை கவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கணக்கீடு இல்லாமல் PPIயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உற்பத்தி மட்டும் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால அக்யூரேட்டாக இன்ஃப்ளேஷனை வந்து மெஷர் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்ததான் நிறைய நம்ம முன்ன பார்த்த மாதிரி இந்த பேஸ் இயர்ஸை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அது எதுக்கெலாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. GDP மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி 2011 to 12 இருந்தது. அதை வந்து இப்போ 22 to 23 மாற்றிருக்காங்க. நுகர்வோர் விலை குறியீடு கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது 2011 இருந்தது. அது இப்போ 2024 மாற்றிருக்காங்க. WPIக்கு 2011 to 12 இருந்தது. அது 2022 to 23. IIP இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் சொன்னோம் இல்லையா, அதோடைய பேஸ் இயர் வந்து முன்ன 2011 to 12 இருந்தது. இப்போ அதை 2022 to 23 மாற்றிருக்காங்க. PPI உற்பத்தியாளர் விலை குறியீடு அப்படிங்கிறது இப்போ தான் நம்ம வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதனால் 2024 to 25 பேஸ் இயராக வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ PPIக்கு. ஸோ அது ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. ஸோ எதுக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். WPI, PPI, CPI இது எல்லாமே வந்து இன்ஃப்ளேஷனை மெஷர் பண்ணக்கூடியது தான். ஸோ பணவீக்கம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது. வர்த்தகர் நிலையில் மெஷர் பண்ணுறது WPI. உற்பத்தியாளர் நிலையில் மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா அது PPI. நுகர்வோர் சில்லறை பணவீக்கம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம வாங்கக்கூடிய பொருளில் இருக்கக்கூடிய விலை மாற்றம், இன்ஃப்ளேஷன் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்குறது தான் CPI, கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. IIP அப்படிங்கிறது பார்த்தோன்னா எக்கானமிக் க்ரோத்துக்கு, அது வந்து இன்ஃப்ளேஷனுக்கு இல்லை. இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், தொழில்துறையில் உற்பத்தி வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது. இதே மாதிரி தான் இண்டெக்ஸ் ஆஃப் சர்வீசஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்றத இப்போ புதுசாக ஒரு இண்டெக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததான் IIP இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், தொழில்துறை உற்பத்தி குறியீடு, ஏப்ரல் 2026. இது யார் வெளியிடுறா? புள்ளியியல் திட்ட அமலாக்க அமைச்சகம், அவங்க தான் வந்து வெளியிடுறாங்க. யார் வெளியிடுறாங்க, எதுக்காக அந்த இண்டெக்ஸ் இருக்குது, அதோட பேஸ் இயர் என்ன, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இவங்களுமே இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் நம்ம முன்னே பார்த்த மாதிரி அடிப்படை ஆண்டு 2011 to 12 2022 to 23 மாற்றிருக்கிறாங்க. டெக்னிக்கல் அட்வைசரி கமிட்டி ஃபார் பேஸ் இயர் ரிவிஷன் ஆஃப் ஆல் இண்டியா இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். ஸோ அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் தான் இந்த பேஸ் இயரை சேஞ்ச் பண்ணி 25 மே 2026 வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டில் ஓவரால் க்ரோத் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 4.9% இருக்குது. அதாவது ஒட்டுமொத்த தொழில்துறையோடைய உற்பத்தி 4 வளர்ச்சி 4.9% இருக்குது.
போன வருஷம் அதாவது 2025 ஏப்ரலில் பழைய கணக்கீடு இருக்கும் இல்லையா, அதன்படி பார்த்தோம் அப்படின்னா 5.8% இருந்தது. இப்போ அது 4.9% கம்மியாக இருக்குது. செக்டோரல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா துறை வாரியான செயல்திறன், அதாவது இண்டஸ்ட்ரியிலே தொழில்துறையிலே இருக்கக்கூடிய மற்ற துறைகள். மேனுஃபேக்சரிங் 6.2% இருக்குது. வாட்டர் சப்ளை, சீவரேஜ், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் 6.6% இருக்குது. எலக்ட்ரிசிட்டி அண்ட் கேஸ் சப்ளை 4.9% இருக்குது. மைனிங் அண்ட் குவாரிங் -5.1% இருக்குது. ஸோ இது வந்து உலகளாவிய போர் பதற்றம், அப்புறம் வந்து நிறைய காரணங்களால் ரொம்ப கம்மியாக இருக்குது மைனிங் அண்ட் குவாரிங் அப்படிங்கிறது. இப்போது இந்த நியூ ஐஐபி சீரீஸ், அதாவது பேஸ் இயரை மாற்றி இப்போ புதுசாக வெளியிட்ருக்காங்க இல்லையா, இதில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேஸ் இயர் சேஞ்ச் பண்ணாங்க 11 to 12 22 to 23. அடுத்ததாக செயின் லிங்க்டு மெத்தடாலஜி அப்படிங்கிறத இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேஸ் இயர் அப்படிங்கிறத 3 to 5 இயர்ஸில் வந்து அப்டேட் பண்ணணும். கொரோனா இந்த டைம்லலாம் வந்து பண்ண முடியல, அதனால் இப்போ தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம பழைய பேஸ் இயருக்கும் இப்போ இருக்கக்கூடிய இயருக்கும் எடுத்துட்டோம் அப்படின்னா 10 இயர்ஸ்க்கு மேலே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ஒரு பொருள் அதோட விலை அப்போது என்ன இப்போ என்ன அப்படிங்கிறது. அப்போ இருந்த பொருள் ஏதாவது நாம் இப்போ பயன்படுத்தாமே இருப்போம். ரெண்டாவது புதுசாக நம்மளுடைய செலவுகளில் ஏதாவது ஒன்று வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஒரு பொருள் இப்போ நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இப்போ கெரோசின் எக்ஸாம்பிளில் எடுத்துக்கலாம். இப்போ யாரும் அதிகமாக அதை பயன்படுத்ததே இல்லை. அப்போ புதுசாக வந்து நம்ம எதுக்காவது செலவு பண்ணிகிட்ருப்போம். இப்போது வைஃபை ரீசார்ஜ் இருக்கலாம், இல்லை மொபைல் ரீசார்ஜ் இருக்கலாம், ஓடிடி, இதுக்கெலாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக செலவழிக்கிறோம். இப்போ பேஸ் இயர் அப்படிங்கிறது 10 வருஷம் ஆயிடுச்சு. இப்போது கெரோசினோட விலை ஏறிச்சுன்னா நம்மளுடைய வீட்டு செலவும் அதிகரிக்கும் அப்படின்னு மெஷர் பண்ணுவாங்க. இதே டைம் வைஃபை, மொபைல் டேட்டா இதெல்லாம் வந்து கணக்கில் சேர்த்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான இருக்கக்கூடிய குறைபாடுகளை வந்து நீக்கணும் அப்படின்றதுனால செயின் லிங்க்டு அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தடாலஜியை கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏன் ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் அந்த பழைய பட்டியலையே வச்சு கணக்கு போடணும்? ஒவ்வொரு வருஷமும் உங்களோட வீட்டில் எந்தெந்த பொருளுக்கு அதிக முக்கியத்துவம், வெயிட் எதுக்கு அதிகமாக செலவழிக்கிறோம், எதுக்கு அதிக முக்கியத்துவம் தரும், அதை வந்து வெயிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது அதிக முக்கியத்துவம் தரும் அப்படின்னு பார்த்துட்டு அந்த லிஸ்ட்டை வந்து ஒவ்வொரு வருஷமும் நம்ம புதுப்பிச்சுட்டே இருக்கணும். 2023 கணக்கா, அப்போ 2022ஓட கம்பேர் பண்ணுறாங்க. 2024 கணக்கா 2023ஓட கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ ப்ரீவியஸ் இயரோட கம்பேர் பண்ணுறாங்க. இப்படி ஒவ்வொரு வருஷத்தையும் ப்ரீவியஸ் இயரோட கம்பேர் பண்ணுறது தான் செயின் லிங்க்டு மெத்தடாலஜி அப்படிங்கிறது. அது வந்து இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததாக இம்ப்ரூவ்டு ப்ரைஸ் டிஃப்ளேஷன் மெத்தட்ஸ். இதில் இன்னும் கேஸ் சப்ளை அப்படிங்கிறது புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க. கேஸ் சப்ளை இன்க்ளூடட் இன் த கவரேஜ், இன்க்ளூஷன் ஆஃப் வாட்டர் சப்ளை, சீவரேஜ் அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. முன்னே வந்து எலக்ட்ரிசிட்டி மட்டும் இருந்தது. இப்போ கேஸ் சப்ளை எந்தெந்த வீடுகளுக்கு வந்து கேஸ் சப்ளை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறாங்க. அடுத்ததாக வாட்டர் சப்ளை, சீவரேஜ், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டும் புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததாக எர்த் மினரல்ஸ் அண்ட் மைனர் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லி இதை வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி மைனிங் அப்படிங்கிறதுல நிலக்கரி, இரும்பு இந்த மாதிரியான பெரிய பெரிய கனிமங்கள் மட்டும்தான் சுரங்கத்துறையில் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த மொபைல், பேட்ரி இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய 1 அரிய வகை கனிமமும், ரேர் எர்த் மினரலும், 9 சிறு கனிமங்களும், மைனர் மினரல்ஸும் இந்த லிஸ்ட்டில் வந்து சேர்த்துருக்குறாங்க. அடுத்ததாக அந்த ஐட்டம் பேஸ்கெட்ஸை வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது தொழிற்சாலை பொருட்களை நிறைய பிரிவுகளை, குரூப்ஸை வந்து பிரித்து அதை வந்து வகைப்படுத்துவாங்க. பழைய முறையில் பார்த்திங்க அப்படின்னா 407 ஐட்டம் குரூப்ஸ் வந்து இருந்தது. குரூப்ஸ் அப்படிங்கிறது இப்போது சோப் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சோப்னால் நிறைய பிராண்டு இருக்கும். குளிக்கிற சோப்பு, துவைக்கிறதுக்கு சோப்பு, அது எல்லாமே அந்த சோப் அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே வந்துடும். அதை வந்து குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோன் அப்படின்னா கீபேடோடு இருக்கிற ஃபோன் இருக்குது, டச்சு ஃபோன் அந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அப்போ ஃபோன் அப்படின்னு மட்டும்தான் நம்ம அதை வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ இதை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. முன்னே வந்து 407 பொருட்கள் இருந்தது, குரூப்ஸ் இருந்தது. இப்போ அதை வந்து 463 வந்து அதிகமாக்கியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்பேண்டட் ப்ராடக்ட் கவரேஜ் ஃப்ரம் 839 ஐட்டம்ஸ் டு 1042 ப்ராடக்ட்ஸ். மொத்த பொருட்களும் வந்து அதிகமாகிடுச்சு. இது வந்து இண்டிவிஜுவலாக பார்ப்பாங்க, அது வந்து நம்ம குரூப்பாக பார்த்தோம். இது வந்து இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் 839 இருந்தது முன்னே. இப்போ 1042 ப்ராடக்ட்ஸ், அதோடைய ப்ரொடக்ஷன் வந்து மெஷர் பண்ணுறது. ஸோ இதை வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்த லிஸ்ட்லேருந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க.
சிஎஃப்எல் லேம்ப்பு, கெரோசின் ரிலேட்டட் ஐட்டம்ஸு இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவுடேட்டட் கேட்டகரிஸில் வந்துடும். ஸோ அதனால் அதெல்லாம் அந்த பேஸ்கெட்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, சிசிடிவி, வேக்சின்ஸு, டென்ட்ஸு, ஏர்கிராஃப்ட்டு, ஸ்பேஸ் கிராஃப்ட் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய புதுசாக இப்போ மாடர்னாக இப்போது தயாரிக்கக்கூடிய பொருட்களை அதிகமாக்கி 1042 பொருட்களோட பட்டியலை வந்து இதுக்கு எடுத்துக்கிறாங்க. அடுத்ததாக 16வது நிதி ஆணையம், 16th ஃபைனான்ஸ் கமிஷன். ஸோ சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அரவிந்த் பனகாரியா. அவங்களுடைய ரிப்போர்ட் டைம்லைன் அப்படின்னா October 31, 2025. எந்த ஃபைனான்ஷியல் இயருக்கு இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா 2026 to 27 2030 to 31 வரைக்கும். ஸோ மத்திய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் எப்படி அந்த நிகர வரி வருவாயை பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறத 3 ரெஃபரன்ஸ் அடிப்படையில் இந்த ஆணையம் வந்து முடிவு செய்வாங்க. டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வெர்டிக்கல் டெவல்யூஷன். மத்திய அரசுக்கிட்ட இருந்து மாநிலங்களுக்கு எவ்வளோ பணம் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத வெர்டிக்கல் டெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஹரிசாண்டல் டெவல்யூஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த மத்திய அரசு கொடுத்துட்டாங்க, மாநிலங்களுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க. அதை 28 மாநிலங்களுக்கு எப்படி பிரித்து கொடுக்கணும், எந்த அடிப்படையில் பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறது ஹரிசாண்டல் டெவல்யூஷன். மூணாவதாக வந்து கிராண்ட்ஸ் இன் எய்ட், ஆர்டிக்கல் 275. ஆர்டிக்கல் 275 என்ன சொல்லுது, பின்தங்கிய மாநிலங்களோட வளர்ச்சிக்காக மத்திய அரசோடைய தொகுப்பு நிதியிலேருந்து வழங்கக்கூடிய கூடுதல் நிதி இல்லை உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வழங்கக்கூடிய நிதி பங்கீடை பற்றி பேசுது. ஸோ பின்தங்கி இருக்கிறாங்க அப்படிங்கும்போது மத்திய அரசு நினச்சா யாருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ணுவாங்க. ஆர்டிக்கல் 275. ஸோ இதன் அடிப்படையில் தான் மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு இடையில் அந்த நிதி பகிர்வை வந்து எப்படி பிரித்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத நிதி ஆணையம் வந்து முடிவு செய்கிறாங்க. இவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மாநிலங்களுக்கான பங்கை 41% அப்படின்னே வச்சுருக்காங்க. ஸோ வெர்டிக்கல் டெவல்யூஷன் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். அதாவது மத்திய அரசு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய ஃபண்டு அப்படின்னு பார்த்தோன்னா 41%. இதுக்கு முன்னாடி இருந்த 15வது நிதி ஆணையம் என்கே சிங் தலைமையிலான நிதி ஆணையமும் 41% தான் சொல்லியிருந்தாங்க. இவங்களும் அதே 41% தான் வச்சுருக்காங்க. ரெண்டாவது வந்து இது ஹரிசாண்டல் டெவல்யூஷன் அப்படின்னு வரும். ஹரிசாண்டல் டெவல்யூஷன் அப்படின்னா இப்போ 41% மத்திய அரசு ஒதுக்கிடுறாங்க அப்படின்னா அந்த 41 28 மாநிலங்களுக்கு எப்படி பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறது ஹரிசாண்டல் டெவல்யூஷன். அதுக்கான பேராமீட்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இன்கம், டிஸ்டன்ஸ், பாப்புலேஷன், டெமோக்ராஃபிக் பர்ஃபார்மன்ஸ், ஏரியா, ஃபாரஸ்ட், கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி, மொத்தமாக 6 பேராமீட்டர்ஸ். இங்கே டேக்ஸ் அண்ட் ஃபிஸ்கல் எஃபோர்ட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அது 15வது நிதி ஆணையத்தில் அது ஒரு பேராமீட்டராக எடுத்துட்டாங்க. இப்போ 16வது நிதி ஆணையத்தில் அந்த டேக்ஸ் அண்ட் ஃபிஸ்கல் எஃபோர்ட்ஸ் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக தான் கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி அப்படிங்கிறத புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமானது. ஸோ அப்போ மொத்தமாக 6 பேராமீட்டர்ஸ்: இன்கம், டிஸ்டன்ஸ், பாப்புலேஷன், டெமோக்ராஃபிக் பர்ஃபார்மன்ஸ், ஏரியா, ஃபாரஸ்ட், கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி. இந்த கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி இப்போ கொண்டு வந்தது 16வது நிதி ஆணையத்தில். இதுதான் ஹரிசாண்டல் டெவல்யூஷனுக்கான பேராமீட்டர்ஸ். ஸோ இதில் ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து வருமான இடைவெளி, இன்கம் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 45%லேருந்து 42.5% குறைச்சிருக்கிறாங்க. ஸோ வருமான இடைவெளி அப்படிங்கிறது முன்னே இருந்த டெஃபினிஷனை மாற்றி இப்போ ஒரு டெஃபினிஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒரு மாநிலத்தோடைய தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கும் அதிக தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தி கொண்ட முதல் 3 மாநிலங்களின் தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சராசரிக்கும் இடையிலான வித்தியாசம் அப்படின்னு இந்த 16வது நிதி ஆணையம் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதாவது போன 15வது நிதி ஆணையத்தில் இந்த இன்கம் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எப்படி மெஷர் பண்ணாங்க அப்படின்னா, ஜிஎஸ்டிபி எந்த மாநிலத்தோடைய ஜிஎஸ்டிபி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு. இப்போ வந்து ஜிஎஸ்டிபி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு எடுத்துட்டோம். அதாவது தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தி கோவா வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே இருக்கிற மாநிலங்களில் வரிசையை போட்டுகிட்டே வருவாங்க. இப்போ 10வது இடத்துல ஒரு மாநிலம் இருக்குது அப்படின்னா 10வது இடத்துல இருக்கிற மாநிலத்தோடைய தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கும் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய மாநிலத்துக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத பார்த்து கொடுப்பாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா அதிக ஷேர் கொடுக்குற மாதிரி இருந்தது. இப்போ அதை வந்து எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னா, முதல் 3 மாநிலங்களுடைய தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதோட ஆவரேஜ் எடுத்துக்கிறாங்க. அதோட ஆவரேஜ் எடுத்து கீழே இருக்கிற மாநிலங்களுக்கும் அதுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இடைவெளி எவ்வளோ அப்படிங்கிறத பேஸ் பண்ணி
இப்போ வந்து ஷேர்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. இது 2020 to 21 அந்த கொரோனா பீரியடை தவிர்த்து 2018 to 19, 23 to 24 இந்த காலகட்டத்தில் தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சராசரியை வந்து கணக்கிடுறாங்க. அந்த ஆண்டு வந்து ரொம்ப முக்கியம். 18 to 24 ஞாபகம் வச்சுக்கோங்க. நடுவில் 20 to 21 மட்டும் விட்டுறாங்க. அப்போ 3 மாநிலத்தோடைய ஆவரேஜ் எடுத்து மீதி இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸை வந்து மெஷர் பண்ணுறாங்க. பெர் கேபிட்டா ஜிஎஸ்டிபி. அடுத்ததாக வந்து ரெண்டாவதாக மக்கள் தொகை பாப்புலேஷன். இதுக்கு வந்து 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பை பயன்படுத்திக்கிறாங்க. இது முன்னே வந்து 15% இருந்துச்சு. 15வது நிதி ஆணையத்து 15% ஒதுக்குனாங்க. இப்போ 16வது பார்த்தோம் அப்படின்னா 17.5% அதிகமாக்கியிருக்காங்க. இந்த பாப்புலேஷன் பேஸ்டு ஷேர் மட்டும் அதிகமாக இருக்குது. ஸோ எதுக்கு பாப்புலேஷன் அப்படின்னா மொத்த மக்கள் தொகை 2011 கணக்கெடுப்பின்படி மாநிலங்களோட மக்கள் தொகைக்கு ஏற்ப நிதி வந்து பிரித்து கொடுக்கப்படும். மூணாவதாக வந்து டெமோக்ராஃபிக் பெர்ஃபார்மன்ஸ். டெமோக்ராஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மக்கள் தொகை செயல்திறன். இப்போ பாப்புலேஷன் பேஸ் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா தமிழ்நாடு, ஆந்திரா இந்த மாதிரியான மாநிலங்கள் சதர்ன் ஸ்டேட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா பாப்புலேஷனை வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. உத்தரப்பிரதேசம், பீகார் இந்த மாதிரியான மாநிலங்கள் பார்த்தோம் அப்படின்னா பாப்புலேஷன் கண்ட்ரோலுக்குன்னு எந்த மெஷர்ஸும் எடுக்கலை. ஸோ அவங்களோட பாப்புலேஷன் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. அப்போ பாப்புலேஷனை அதிகப்படுத்தினா ஷேர் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னா அப்போது அது கவர்மெண்ட் சொல்லி நம்ம 1970s தான் பாப்புலேஷனை குறைக்கிறதுக்கான மெஷர்ஸ்லாம் எடுத்தோம். ஸோ அப்போ நமக்கான ஷேர்ஸ் வந்து கம்மியாகுது இல்லையா? ஸோ அப்போ இந்த இம்பேலன்ஸை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் டெமோக்ராஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத 15th ஃபைனான்ஸ் கமிஷன் வந்து கொண்டு வந்தாங்க. அதுவுமே 15th ஃபைனான்ஸ் கமிஷன் வந்து மொத்த கருவுறுதல் விகிதம் அப்படின்னு, அதாவது டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்டை வந்து எடுத்துக்கிட்டாங்க. அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த நிதி பகிர்வு வந்து இருந்தது. ஆனால் 16வது நிதி ஆணையம் வந்து ரீடிஃபைன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்டை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு பதிலாக 1971 2011 வரைக்கும் இருக்கக்கூடிய மக்கள் தொகை வளர்ச்சியை கணக்கிடலாம் அப்படின்னு சொல்லி ரீடிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. மக்கள் தொகை வளர்ச்சி வந்து கம்மியாக இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு வந்து அதிக பங்கு கொடுக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ ஸ்டேட்ஸ் வித் லோவர் பாப்புலேஷன் க்ரோத் வில் ஹாவ் ஹையர் ஷேர். ஸோ தமிழ்நாடு, ஆந்திரா இந்த மாதிரியான மக்கள் தொகையை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்த மாநிலங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல பேராமீட்டர் டெமோக்ராஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது. அதை பார்த்திங்கன்னா முன்னே 12.5% இருந்தது. அதோட ஷேருமே இப்போ வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. 10% வந்து குறைச்சிருக்காங்க. அடுத்த பேராமீட்டர் என்ன அப்படின்னா ஏரியா. மாநிலத்தோடைய பரப்புக்கேற்ற நிதி வந்து கொடுக்குறாங்க. ஸோ பெரிய மாநிலம் பரப்பளவில் பெரிய மாநிலம் அப்படின்னா அதிக ஷேர்ஸ் வந்து போகும். ஸோ ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் இந்த மாதிரியான மாநிலங்களுக்கு அதிகமான நிதி பகிர்வு இருக்கும். இதை வந்து முன்னே 15% இருந்தது 15th ஃபைனான்ஸ் கமிஷனில். இப்போ அது 16th ஃபைனான்ஸ் கமிஷன் வந்து 10% வந்து குறைச்சிருக்காங்க. 15 to 10 குறைச்சிருக்காங்க. அடுத்ததாக ஃபாரஸ்ட் 10% இருந்தது, அது 10%. இது வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை. ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒட்டுமொத்த வனப்பரப்பில், அதாவது 15வது நிதி ஆணையம் இந்த ஃபாரஸ்ட் அப்படிங்கிறத ஒரு மாநிலத்தில் மொத்தமாக எவ்வளோ வனப்பரப்பு இருக்கோ அப்படிங்கிறத மெஷர் பண்ணாங்க. எவ்வளோ ஃபாரஸ்ட் இருக்கோ அவ்வளோ ஷேர் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் 16வது நிதி ஆணையம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மொத்தமாக எவ்வளோ வனப்பரப்பு இருந்தது அது ப்ளஸ் 2015 to 23 இந்த இடைவெளியில் ஒட்டுமொத்த வனப்பரப்பை எவ்வளோ வந்து அதிகமாக்கியிருக்காங்க, எவ்வளோ ஃபாரஸ்ட்டு கவரேஜை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணியும் ஷேர்ஸ் வந்து ஒதுக்கலாம் அப்படிங்கிறத இந்த 16வது நிதி ஆணையம் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே மொத்தமாக ஒரு மாநிலத்தில் எவ்வளோ வனப்பரப்பு இருக்குது, அந்த மாநிலத்தோடைய வனப்பரப்பை அதிகரிக்கிறதுல மாநிலத்தோடைய பங்கு எவ்வளோ அதிகமாக்கியிருக்காங்க, 2015 to 23 எவ்வளோ அதிகமாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத ரெண்டையுமே வந்து மெஷர் பண்ண போகிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃபண்ட் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. அடுத்த பேராமீட்டர் பார்த்தோம் அப்படின்னா டேக்ஸ் அண்ட் ஃபிஸ்கல் எஃபோர்ட்ஸ். அது வந்து முன்னே 2.5% வந்தது. அது இப்போ அந்த 16வது நிதி ஆணையம் வந்து அதை எடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக தான் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி அப்படிங்கிறது. ஸோ தமிழ்நாடு வந்து 16வது நிதி ஆணையக்கிட்ட நிறைய கோரிக்கைகள் வச்சுருப்பாங்க. அதில் இதுவும் ஒன்று முக்கியமானது. நேஷ்னல் ஜிடிபிக்கு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய மாநிலங்களுக்கு ஷேர்ஸ் வந்து அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்காக பார்த்தோம் அப்படின்னா 10% வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 15th 16th வந்து கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க என்னென்ன பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அது வந்து ஜிடிபியை டைரெக்டாக வந்து மெஷர் பண்ணுறதில்ல. ஸ்கொயர் ரூட் ஆஃப்
ஜிடிபியை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. இப்போது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜிஎஸ்டிபி ஆஃப் தமிழ்நாடு டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம் ஆஃப் ஜிஎஸ்டிபி ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணுறாங்க. ஸோ அதன் மூலமாக தான் வந்து கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபிக்கு வந்து அலோகேட் பண்ணுவாங்க. அதே போல் 2018 to 19, அப்புறம் 2023 to 24 இதுக்கிடையில் இந்த 2020 to 21 கொரோனா பேண்டமிக் டைமை விட்டுடுறாங்க. அதை தவிர்த்து ஒவ்வொரு மாநிலத்தோடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியும் சராசரி பயிர் அளவு ஜிஎஸ்டிபியாக அளவிடப்படுது. ஸோ நாமினல் ஜிஎஸ்டிபி தான் எடுத்துக்கிறாங்க, ஆவரேஜ் வந்து எடுத்துக்கிறாங்க. 2018 to 19, அதுக்கப்புறம் 23 to 24, அதில் நடுவில் 20 to 21 மட்டும் விட்டுட்டு மெஷர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இவங்க சொன்ன 16வது நிதி ஆணையத்தின்படி அதிக அளவு நிதி பகிர்வு எந்த மாநிலத்துக்கு போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் இடத்துல உத்தரப்பிரதேசம் இருக்குது. 17.62% அவங்களுக்கு வந்து நிதி பகிர்வு இருக்கும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க, 2வது இடத்துல பீகார் 9.9495% அவங்களுக்கு நிதி ஒதுக்கப்படுது. அடுத்ததாக மத்திய பிரதேசம் 7.35%. இது வந்து முதல் 3 மாநிலங்கள், உத்தரப்பிரதேஷ், பீகார், மத்திய பிரதேஷ். அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால் வரும். இதுவே கடைசி 3 மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, முதல் இடத்துல இருக்கிறது வந்து சிக்கிம் 0.33%, அடுத்ததாக கோவா 0.36%, நாகாலாந்து 0.48%. ஸோ கடைசியாக இருக்கக்கூடிய 3 மாநிலங்கள். தமிழ்நாட்டுக்கான நிதி பகிர்வு அப்படின்னு பார்த்தோன்னா 4.1% அப்படின்னு இருக்கும். ஸோ 16வது நிதி ஆணையத்தின்படி தமிழ்நாட்டுக்கான நிதி பகிர்வு அப்படின்னா 4.1%. நிறைய கிராண்ட்ஸ் அண்ட் எய்டு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய பரிந்துரைகளை செயல்படுத்தக்கூடிய அந்த 5 ஆண்டு காலத்துக்கு 9.47 லட்சம் கோடி மதிப்புள்ள மானியங்கள் வழங்குறத கிராண்ட்ஸை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நகர்ப்புற கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் பேரிடர் மேலாண்மைக்கும் வந்து அதை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 15வது நிதி ஆணையம் பார்த்தோம் அப்படின்னா, வருவாய் பற்றாக்குறை மானியங்கள், துறை சார்ந்த மானியங்கள், மாநில அளவிலான மானியங்கள் அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு இவங்க நகர்ப்புற கிராமப்புற உள்ளாட்சி அமைப்பு, பேரிடர் மேலாண்மை மானியங்கள் அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் தான். அடிப்படை மானியங்கள் அப்படிங்கிறது 50% வந்து விடுவிக்கப்படும் அப்படிங்கிறதோட மீதி 50% இருக்கு இல்லையா, அது வந்து சுகாதாரம், திடக்கழிவு மேலாண்மை, நீர் மேலாண்மை இது கூட வந்து இணைக்கப்படும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பேரிடர் மேலாண்மை, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபைனான்சிங் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, மாநில பேரிடர் நிவாரணம் மேலாண்மை நிதி, ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா 2 லட்சம் கோடி பேரிடர் மேலாண்மை நிதியை வந்து பரிந்துரைச்சிருக்கிறாங்க. மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையிலான இந்த செலவுக்கான பகிர்வு முறை அப்படின்னு பார்த்தோன்னா, வடகிழக்கு மாநிலங்கள் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸுக்கும் இமயமலை மாநிலங்களுக்கும் 90:10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மத்திய அரசு 90%, மாநில அரசு 10%. மற்ற மாநிலங்களுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 75:25 அப்படின்ற மாதிரி மற்ற ஸ்டேட்ஸுக்கு வந்து ரேஷியோ கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போது சென்ட்ரலோடைய ஷேர் அப்படின்னு பார்த்தோன்னா டோட்டலாக 1,55,916 கோடி அவங்க வந்து செலவு பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் வெப்ப அலை, மின்னல் தாக்குதல் இதையும் வந்து சேர்த்துக்கணும், தேசிய அளவில் அறிவிக்கப்பட்ட பேரிடர்களோட பட்டியலில் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரைச்சிருக்கிறாங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய லிஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா சூறாவளி, வறட்சி, பூகம்பம், தீ, வெள்ளம், சுனாமி, ஆலங்கட்டி மலை, நிலச்சரிவு, பனிச்சரிவு, மேக வெடிப்பு, பூச்சி தொற்றுதல்கள், உறைபனி, குளிர் அலைகள் இதெல்லாம் வந்து லிஸ்ட்டில் இருக்குது. இது கூடவே வெப்ப அலைகள், மின்னல் தாக்குதல்களையும் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததாக ஃபிஸ்கல் கன்சாலிடேஷன் ரோட் மேப், நிதி ஒருங்கிணைப்பு. அதாவது ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் அவங்களுடைய நிதி பற்றாக்குறையை 2028 ஆண்டுக்குள்ளே மாநில ஜிடிபியில் 3% கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்திருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான ரெக்கமெண்டேஷன்ஸ், 16வது நிதி ஆணையத்துடைய ரெக்கமெண்டேஷன்ஸ். அந்த பேராமீட்டர்ஸ்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்ததாக தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி. மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் 2025 to 26க்கான ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஜிடிபி க்ரோத் வந்து எப்படி இருந்தது அப்படின்றத வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதன்படி தமிழ்நாட்டோடைய மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி அப்படிங்கிறது 2025 to 26 10.83% இருக்குது. இது 2024 to 25 எவ்வளவா இருந்தது? 11.19% இருக்குது.
ஸோ போன ஃபினான்ஷியல் இயரோடு கம்பேர் பண்ணும்போது இந்த 25 to 26 நிதியாண்டில் தமிழ்நாட்டுடைய ஜிடிபி 10.83% கம்மியாக இருக்குது. பட் இருந்தாலும் தொடர்ந்து 2 ஆண்டுகள் இந்த இரட்டை இலக்க வளர்ச்சியை வந்து எட்டியிருக்கு. டபுள் டிஜிட் க்ரோத் வந்து இருக்குது. இதே டைமில் அதாவது 2025 to 26 இந்தியாவோடைய சராசரி வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோன்னா 7.4% இருக்குது. பட் இந்த டைமில் தமிழ்நாட்டோடைய வளர்ச்சி வந்து தேசிய சராசரியை விட அதிகம். இந்தியா அளவில் தமிழ்நாடு 2வது பெரிய பொருளாதாரம். 2021 to 22 24 to 25 வரையிலான காலகட்டத்தில் மாநிலத்தோடைய சராசரி வளர்ச்சி அதாவது 5 ஆண்டுகளுக்கு 9% வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. ஸோ இது ஒரு தனி வீடியோவே நம்ம சேனலில் இருக்கும். இது மட்டும் இல்லை, எக்கானமிக் ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாமே தனித்தனியாக இருக்கும். 16th ஃபைனான்ஸ் கமிஷன் மட்டும் நம்ம வீடியோ போடல, அதனால தான் இதில் கொஞ்சம் முக்கியமானதெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம். மற்றபடி ஸ்டேட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய பட்ஜெட்டும் சரி, எக்கானமிக் சர்வேவும் சரி தனித்தனி வீடியோவே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கணும். அது வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில். அடுத்ததாக ஜிஎஸ்டிபி அமௌண்ட்டில் பார்க்கலாம். 2024 to 25 நிதியாண்டில் 31.19 லட்சம் கோடியிலேருந்து 2025 to 26 நிதியாண்டில் 35.29 லட்சம் கோடியாக அதிகமாக இருக்குது. பெர் கேபிட்டா இன்கம் இந்த டைமில் அப்படின்னு பார்த்தோன்னா 4.08 லட்சமாக அதிகமாக இருக்குது. தனிநபர் வருமானத்தில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னா கர்நாடகா. அவங்களுடைய தனிநபர் வருமானம் அப்படின்னு பார்த்தோன்னா 4.33 லட்சம். அடுத்தது செக்டோரல் க்ரோத் அப்படின்னு பார்த்தோன்னா 2ஆம் நிலைத்துறை, ஸோ தொழில்துறை தான், செகண்டரி செக்டார் தான் தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம். இந்த செக்டார் தான் 15% வளர்ச்சி வந்து அடைஞ்சிருக்குது இந்த காலகட்டத்தில். தேசிய அளவில் 6.6% தான் தொழில்துறை வளர்ச்சி. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது 15% இருக்குது. அதில் உற்பத்தித்துறை மேனுஃபேக்சரிங் செக்டார் அப்படின்னா 14.22%, கட்டுமானத்துறை கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 15% வளர்ச்சியும் பதிவு செஞ்சுருக்குது. இந்தியாவுடைய மொத்த உற்பத்தித்துறை ஜிடிபியில் தமிழ்நாட்டோடைய பங்களிப்பு, தமிழ்நாட்டோடைய தொழில்துறை எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா 13.35%. ஸோ தமிழ்நாட்டில் 45,000க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இருக்காங்க. அதில் 25 லட்சம் தொழிலாளர்கள் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. இந்தியாவிலேயே இங்கே தான் வந்து அதிக எண்ணிக்கையில் தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய இடம். அடுத்ததாக சர்வீஸ் செக்டர், 2வது வந்து மாநிலத்தோடைய மொத்த மதிப்பு கூட்டப்பட்ட வருவாயில் 53.54% பங்களிப்பை இந்த துறை வந்து வழங்குது. இதோடைய க்ரோத் அப்படின்னு பார்த்தோம்னா 8.54% இருக்குது. போக்குவரத்து, சேமிப்பு, தகவல் தொடர்பு துறை வந்து 13.35% வளர்ச்சியும், நிதி சேவைகள் 11% வளர்ச்சியும் வந்து அடைஞ்சிருக்குது. 3ஆவதாக வந்து பிரைமரி செக்டர் விவசாயம் அப்படின்னு பார்த்தோன்னா விவசாயம் போன இதோட கம்பேர் பண்ணும்போது வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. ஸோ 5.92% அதிகமாக இருக்குது. இது தேசிய சராசரியை விட அதிகம். தேசிய சராசரி இந்த காலகட்டத்தில் 2.7% தான் பிரைமரி செக்டரோடைய க்ரோத்து. பட் நம்மளோட இது பார்த்தோம் அப்படின்னா 5.92% வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. அதில் விவசாயத்துறையோடைய 8.91 வளர்ச்சி தான் வந்து முக்கிய காரணமாக இருந்தது. அப்புறம் வெளிநாட்டு நேரடி முதலீடு, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டோன்னா $2,169 மில்லியன் டாலர்கள்லேருந்து $3,681 மில்லியன் டாலர்களாக அதிகமாக இருக்குது. 2022 to 23 கம்பேர் பண்ணும்போது 24 to 25 அதிகமாக இருக்குது. நிதி ஆயோக்குடைய ஏற்றுமதி தயார் நிலை குறியீட்டில் எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸில் தமிழ்நாடு வந்து 2வது இடத்துல இருக்குது. மகாராஷ்டிராவுக்கு அடுத்தபடியாக 64 புள்ளிகளோட 2வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது. ஃபிஸ்கல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு எடுத்துட்டோம். ஃபிஸ்கல் டெபிசிட் பார்த்தோம் அப்படின்னா ஜிடிபியில் 4.9%லேருந்து 3% குறைச்சிருக்கிறாங்க. வருவாய் பற்றாக்குறை ரெவென்யூ டிஃபிசிட் அப்படின்னு பார்த்தோன்னா 3.49%லேருந்து 1.2% குறைஞ்சிருக்குது. மாநிலத்தோடைய கடன் டெஃப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஜிஎஸ்டிபியில் 26% இருக்குது. இதுதான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வெளியிட்ட ரீசன்ட் ரிப்போர்ட் இது. ஸோ தமிழ்நாட்டோடைய ஜிடிபி 2025 to 26 எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 10.83, 2024 to 25 எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 11.19%. ஸோ இப்போ இருக்கிறது இதுதான். அடுத்தது புதிய வருமான வரி சட்டம் 2025 நியூ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 2025 கொண்டு வந்தாங்க. ஆனால் April 1, 2026 தான் நாடு முழுக்க அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு வந்திருக்கு. ஏற்கனவே இருந்த 1961 சட்டத்துக்கு பதிலாக தான் இந்த சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. நிறைய பிரிவுகள் இருந்தது, 819க்கும் மேற்பட்ட பிரிவுகள் இருந்தது. பயன்படுத்தாத நிறைய பிரிவுகள், தேவையில்லாத பிரிவுகள் இருந்தது. அதெல்லாம் வந்து 536 பிரிவுகளை குறைச்சாங்க. 23 அத்தியாயம் 16 அட்டவணைகளாக.
பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டை வந்து அதிகமாக்குனாங்க. ஸோ அடிப்படை வரி விலக்கு வரம்பு வந்து 12 லட்சமாக வந்து அதிகப்படுத்தினாங்க. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனை 75,000 கொண்டு வந்தாங்க. 7 ஸ்லாப் இருந்தது. அப் டு 4 lakhs அப்படின்னா டேக்ஸ் இல்லை. 4 lakhs to 8 lakhs இருந்தால் 5%, 8 to 12 இருந்தால் 10%, 12 to 16 இருந்தால் 15%, 16 to 20 இருந்தால் 20%, 20 to 24 இருந்தால் 25%, 24க்கு மேலே இருக்கக்கூடியது 30% அப்படின்னு சொல்லி 7 ஸ்லாப் கொண்டு வந்தாங்க. அதாவது முதல் 12 லட்சம் வரைக்கும் வரி இல்லை. 12 லட்சத்துக்கு மேலே ₹1 போனாலும் அந்த 4 லட்சத்துலேருந்து 8 லட்சம் வரைக்கும் 5% அந்த மாதிரி வந்து டேக்ஸ் போடுவாங்க. அது 4 லட்சம் வரைக்கும் எந்த டேக்ஸும் இல்லை. அதே மாதிரி 12 லட்சம் அப்படிங்கிறதுல அந்த 75,000 வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. ஸோ மீதி இருக்கக்கூடிய 11,25,000 தான் கணக்கில் எடுத்துப்பாங்க. அடுத்ததாக ஏஐ பவர்டு கர்ஷாத்தி. ஸோ இது வந்து ஏஐ பவர்டு கான்வர்சேஷனல் சாட்போட். இது வந்து யார் லான்ச் பண்ணால் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இப்போ இந்த புது வருமான வரி சட்டம் கொண்டு வந்தாங்க இல்லையா, அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொரீஸ், அது அப்புறம் வந்து வரி தாக்கல் பண்ணுறதை எளிமையாக்கணும், டேக்ஸ் வந்து ஃபைல் பண்ணுறதை ஈஸியாக்கணும் அப்படின்றதுக்காகவும் அதுக்கான வழிகாட்டுதல்களை 24 மணி நேரமும் வழங்குறதுக்காக அறிமுகப்படுத்தின சாட்போட் தான் கர்ஷாத்தி அப்படிங்கிறது ஏஐ பவர்டு. ஸோ இதை வந்து பிரராம்ப் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் கீழே லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பிரராம் அப்படிங்கிறது பாலிசி ரிஃபார்ம் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஆக்ஷன் ஃபார் மிஷன் விக்ஷித் பாரத் அப்படின்னு ஏற்கனவே ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்தாங்க. அதுக்கு கீழே தான் இந்த கர்ஷாத்தி அப்படின்ற சாட்போட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் இந்தியாஸ் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ். இந்தியாவுடைய அந்நிய செலாவணி கையிருப்பு 2026 மே 29 இந்தியாவுடைய அந்நிய செலாவணி கையிருப்பு $938 மில்லியன் அதிகமாகி $682.3 பில்லியன் அதிகமாகிருக்கு. ஸோ இது வந்து இதோட கம்பேர் பண்ணும்போது அதிகம். மே அதுக்கு முன்னாடி மார்ச் ஏப்ரலோட கம்பேர் பண்ணும்போது அதிகம். ஆனால் பிப்ரவரியில் பார்த்திங்க அப்படின்னா $700 பில்லியன் மேலே இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த கிரைசிஸ் வந்தது. மேற்காசிய போர் பதற்றத்தினால இந்த $பில்லியன் வந்து கம்மியாச்சு. இப்போது ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஃபாரின் கரன்சி அசட்ஸ், ஸோ வெளிநாட்டு நாணய சொத்துக்கள் வந்து இங்கே அதிகமாக இருக்குது. $3.11 பில்லியன் அதிகமாகி $546.14 பில்லியன் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த டேட்டாவை வந்து ரிசர்வ் பேங்க் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இதே போல் கோல்டு ரிசர்வ்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா சர்வதேச சந்தையில் தங்கத்தோட மதிப்பு வந்து கம்மியாயிடுச்சு. இந்தியாவுடைய தங்க கையிருப்பு மதிப்பு வந்து $2.18 பில்லியன் கம்மியாகி $112.6 பில்லியன் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ இருந்தாலும் கூட இந்த ஃபாரின் கரன்சி அசட்ஸ்னால தான் இந்த அந்நிய செலாவணி கையிருப்பு வந்து அதிகமாக இருக்குது. அடுத்ததாக தமிழ்நாடு ஜவுளி ஏற்றுமதி இலக்கு 2030 TN டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் டார்கெட் 2030. ஸோ மத்திய ஜவுளி அமைச்சகமும் தமிழ்நாடு அரசும் 2030க்குள்ளே தமிழ்நாட்டுடைய ஜவுளி ஆடை ஏற்றுமதியை $21 பில்லியன் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி இலக்கு நிர்ணயிச்சிருக்கிறாங்க. ஸோ $21 பில்லியன் உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி இலக்கு நிர்ணயிச்சிருக்கிறாங்க. இது இந்தியாவுடைய ஒட்டுமொத்த 2030 ஏற்றுமதி இலக்கான $100 பில்லியன் எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தோன்னா 5ல் ஒரு பங்கு, 20%. இதில் திருப்பூரோடைய பங்கு அப்படின்னு பார்த்தோன்னா $21 பில்லியன் இலக்கில் திருப்பூர் ஆடை வடிவமைப்பு தளம் மட்டுமே தனியாக $11.5 பில்லியன் ஏற்றுமதி செய்யறதுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்கிறாங்க. இது மாநில இலக்கில் 50%க்கும் மேலே. இப்போது கரண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் சுமார் $8 பில்லியன் மதிப்புள்ள ஜவுளிகளை வந்து தமிழ்நாடு ஏற்றுமதி பண்ணுது. இது இந்தியாவுடைய மொத்த ஜவுளி ஏற்றுமதியில் எத்தனை சதவீதம் பார்த்தோம்னா 22லேருந்து 23%. அதுதான் அந்த $8 பில்லியன் அப்படிங்கிறது தான் $21 பில்லியன் உயர்த்தணும் அப்படின்னு இலக்கு நினைச்சிருக்காங்க 2030க்குள்ளே. இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், அதாவது வழக்கமான ஆடைகள்லாம் இல்லாமல் மருத்துவம், ஆட்டோமொபைல், விளையாட்டு, விண்வெளி துறைகளில் பயன்படுத்தக்கூடிய அந்த டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் உற்பத்தியை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க.
அதே மாதிரி சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ், விளையாட்டு தடகள ஆடைகளுடைய சர்வதேச தேவையை வந்து ஈடு செய்யணும் அப்படின்னு சொல்லி திருப்பூரில் பிரத்யோகமாக சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஆஃப் ஆத்லெஷர் அப்படின்னு சொல்லி அந்த மையம் வந்து அமைக்கப்பட இருக்குது. இதே போல் ஜவுளி ஆலைகளில் பெண்கள் வந்து வேலை செய்வாங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய பாதுகாப்புக்காக 1250 கோடி மதிப்பீட்டில் தோழி தங்கும் விடுதிகள் வந்து அமைக்கப்பட இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த திட்டத்தின் கீழே செயல்படுத்துவாங்க. அடுத்ததாக தமிழ்நாடு எக்கானமி 2026 இப்போ வந்து கவர்மெண்ட் வெள்ளை அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. அனாலிசிஸ் பீரியட் அப்படின்னு பார்த்தோன்னா 2021 to 22 25 to 26. பேஸ் இயர் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 2020 to 21 பேஸ் இயராக வச்சு ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த 5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டோடைய எக்கானமி முதல்ல வந்து வருவாய் பற்றாக்குறை அப்படின்னு பார்த்தோன்னா 2021 to 22 46,538 கோடியாக இருந்தது. 2025 to 26 78,324 கோடியாக அதிகமாக இருக்குது. இது வந்து ஜிஎஸ்டிபியில் எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தோன்னா 2.22%. மாநிலத்தோடைய சொந்த வரி வருவாய் அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஜிஎஸ்டிபியில் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 5.45%. இது 2021 to 22 5.93% இருந்தது. 5.45% ரெடியூஸ் ஆகிருக்கு. நிலுவையில் உள்ள கடன் பொறுப்புகள் ஜிடிபியில் பார்த்தோம் அப்படின்னா 28.3% இருக்குது. மூலதன செலவினம் ஜிஎஸ்டிபியில் 1.44% இருக்குது. பொறுப்பேற்ற செலவினம் அப்படின்னு பார்த்தோம்னா 64.4% இருக்குது. நிலுவையில் இருக்கக்கூடிய 5 ஆண்டு கால கடன் அப்படின்னு பார்த்தோன்னா 2021 ஏப்ரல் 1 நிலுவை கடன் பொறுப்புகள் வந்து 5.13 லட்சம் கோடி. 2026 மார்ச் 31 அது 10 லட்சம் கோடியாக அதிகமாக இருக்குது. கூட்டு வருடாந்திர வளர்ச்சி அப்படின்னு எடுத்துட்டோன்னா 14.3% இருக்குது. ஸோ நாமினல் ஜிஎஸ்டிபியை விட இந்த கடன் வளர்ச்சி வீதம் வந்து அதிகம். கடன் உள்நாட்டு உற்பத்தி விகிதம் அப்படின்னு பார்த்தோன்னா 25 to 26 முதல்நிலை கணக்குகளின்படி இந்த விகிதம் வந்து 28.3%. இதே டைமில் தனிநபர் கடன் சுமை அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் ஒவ்வொருத்தருடைய தனிநபர் மீதான கடன் சுமை அப்படின்னா 1,28,934 ரூபாயாக அதிகமாக இருக்குது. மற்ற மாநிலங்களோடு கம்பேர் பண்ணும்போது அதிகம்தான். ஸோ வெள்ளை அறிக்கை டீட்டெயில்டாக ஒரு வீடியோ இருக்கும். ஸோ ஒன்ஸ் பார்க்குறதுனா பார்த்துக்கோங்க. அடுத்ததாக எக்கானமிக் சர்வே ஆஃப் தமிழ்நாடு 2025 to 26. நம்ம எக்கானமிக் சர்வேயில் குளோபல் எக்கானமி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 2026 3.3% இருக்கும். 2027 3.2% இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. குளோபல் இன்ஃப்ளேஷன் பொறுத்த வரைக்கும் 2022 8.6%, 2024 5.8% குறைஞ்சிருக்குது. அதே போல் இந்தியன் எக்கானமி அப்படின்னு பார்த்தோன்னா 2025 to 26 7.4% இருக்குது. இதே டைமில் தமிழ்நாட்டோடைய எக்கானமி அப்படின்னு எடுத்துட்டோன்னா 2024 to 25 11.19, 25 to 26 10.83, அது முன்னே பார்த்தோம். இப்போ இதை பார்த்துக்கோங்க. 21 to 22 7.89 இருந்தது. 24 to 25 11.19% அதிகமாக இருக்குது. ஸோ தேசிய சராசரி வளர்ச்சியை விட தமிழ்நாட்டோடைய வளர்ச்சி வந்து அதிகம். இந்திய நிலப்பரப்பில் 4%, மக்கள் தொகையில் 6%. 2024 to 25 தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாடு 9.4% கான்ட்ரிபியூட் பண்ணுது, அதாவது நேஷ்னல் ஜிடிபியில். அடுத்ததாக நாமினல் ப்ரைஸில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டோடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி 2024 to 25 31.19 லட்சம் கோடி, 370 பில்லியன் அமெரிக்க டாலர். இது போன வருஷத்தோடு கம்பேர் பண்ணும்போது 15.98% வருடாந்திர வளர்ச்சி இருந்தது. பட்ஜெட் படி தமிழ்நாட்டோடைய பொருளாதாரம் 25 to 26 36.57 லட்சம் கோடியாகவும், 26 to 27 41 லட்சம் கோடியாகவும் உயரும் அப்படின்னு சொல்லி கணிச்சிருக்கிறாங்க. ஸோ கொரோனாவுக்கு முன்னாடி தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 10வது இடத்துல இருந்தாங்க இந்த எக்கானமிக் க்ரோத்தில். கொரோனா தொற்றுக்கு அப்புறமா 7வது இடத்துக்கு வந்து முன்னேறி இருக்கிறாங்க. செக்டோரல் க்ரோத் அப்படின்னு எடுத்துட்டோன்னா
நமக்கு எப்போவுமே வந்து அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா செகண்டரி செக்டார் தான். ஸோ அதோடைய க்ரோத் பார்த்திங்கன்னா 13.7%, 24 to 25 13.4% கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. இதே டைமில் டெர்ஷரி செக்டார் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 7.47%, 11.3% அதிகமாக இருந்தது. பிரைமரி செக்டார் 1.21%, 3.18% அதிகமாக இருந்தது. அடுத்ததாக பெர்காபிட்டா இன்கம், தமிழ்நாட்டோடைய தனிநபர் வருமானம் அப்படின்னு பார்த்தோம்னா 2024 to 25 3.62 லட்சம். ஸோ இது எல்லாமே வந்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பட் இயர் தான் வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம எக்கானமிக் சர்வே எடுத்துட்டிங்கன்னா 24 to 25 தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மினிஸ்ட்ரி வந்து வெளியிட்டது பார்த்திங்க அப்படின்னா 25 to 26 கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த இயர் கேட்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதனால் தெளிவாக இயரை வந்து பார்த்துக்கோங்க. 2024 to 25 தமிழ்நாட்டோடைய தனிநபர் வருமானம் 3.62 லட்சம். தேசிய சராசரியான 2 லட்சத்தை காட்டிலும் 1.77 மடங்கு வந்து அதிகமானது. தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு வந்து 3வது இடத்துல இருக்குது. அடுத்ததாக இந்தியாவோடைய எக்கானமிக் சர்வே. ஸோ நம்ம வந்து ரொம்ப முக்கியமானது தான் பார்க்குறோம். நம்ம தமிழ்நாட்டோடைய எக்கானமிக் சர்வே ரொம்ப முக்கியமானது. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே என்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத அந்த 15 பாயிண்ட் 30 பாயிண்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இந்தியாவுடைய எக்கானமிக் சர்வே 2025 to 26 அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவுடைய ஜிடிபி 2026 to 27 7.4% இருக்கும். 27 to 28 6.8%, 7.2% இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ 4வது பெரிய பொருளாதாரம் இந்தியா அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து 6வது பெரிய பொருளாதார நாடாக இருக்குது. ரிஃபார்ம் எக்ஸ்பிரஸ் சீர்திருத்த தூண்கள் அப்படின்னா மூலதன குவிப்பு, தொழிலாளர் உள்ளீடு, மொத்த காரணி, உற்பத்தி திறன் அப்படிங்கிறது. இந்தியாவுடைய க்ரோத் டிரைவர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரைவேட் கன்சப்ஷனும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் தான் இந்தியாவுடைய க்ரோத் டிரைவர்ஸாக இருக்குது. அடுத்ததாக ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ் ஜூன் 2026. ஸோ நடப்பு நிதி ஆண்டோடைய முதல் காலாண்டான ஏப்ரல் டு ஜூனில் மொத்த ஜிஎஸ்டி வசூல் பார்த்தோம் அப்படின்னா 8.4% அதிகமாகி 6.32 லட்சம் கோடியாகவும், நிகர வசூல் வந்து 7.1% அதிகமாகி 5.4 லட்சம் கோடியாகவும் அதிகமாகிருக்கு. ஸோ ஜூன் 2026 மொத்த ஜிஎஸ்டி வருவாய் மற்ற ஆண்டோட கம்பேர் பண்ணும்போது 13.9% அதிகமாகி 1.95 லட்சம் கோடியாக அதிகமாக இருக்குது. ஸோ ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஜூனில் எவ்வளோ 1.95 lakh crore. ஸோ இந்த வளர்ச்சிக்கு முக்கியமாக காரணமாக இருந்தது அப்படின்னா இறக்குமதிகள் மீதான வரி வசூல் அதிகமானது தான் காரணம் அப்படின்னு நிதி அமைச்சகம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. போன வருஷம் இதே மாதம் ஜூனில் 44,600 கோடியாக இருந்த இறக்குமதி ஜிஎஸ்டி இந்த வருஷம் 34.6% அதிகமாக இருக்குது. அதனால் எவ்வளவு அதிகமாக இருக்குது? 60,000 கோடியாக அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கு மாறா உள்நாட்டு பரிவர்த்தனைகள் மூலம் கிடைச்ச மொத்த ஜிஎஸ்டி வருவாய் வந்து 6.5 அப்படின்ற மிதமான வேகத்தில், ரொம்ப அதிகமாகவும் இல்லை, ரொம்ப குறைவாகவும் இல்லை, அதே வேகத்தில் அதிகரித்து 1.35 லட்சம் கோடியாக இருக்குது. மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேசம் ஜூன் மாதத்தில் 19% வளர்ச்சியோட முதல் இடத்துல இருக்குது. அசாம் 17%, பஞ்சாப் 14%, குஜராத் 12%. தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டி வந்து கம்மியாக இருக்குது. ஜிஎஸ்டி வசூல் வந்து தமிழ்நாட்டில் 2% வந்து கம்மியாக இருக்குது. நாட்டோடைய மிகப்பெரிய ஜிஎஸ்டி பங்காளன்னு சொல்லக்கூடிய மகாராஷ்டிரா வரி வசூல் வந்து 9% அதிகமாகி 30,717 கோடியை வந்து எட்டியிருக்குது. கர்நாடகாவில் 10%, டெல்லியில் 8% வளர்ச்சியும் பதிவாயிருக்குது. தமிழ்நாடு 2% வளர்ச்சி குறைஞ்சிருக்குது. இப்போது ஜனவரியிலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம பார்க்குறோம். ஜனவரி ஜிஎஸ்டி கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா 1.93 lakh crore, பிப்ரவரியில் 1.83 லட்சம் கோடி, மார்ச்சில் 2 லட்சம் கோடி. இந்த 6 மாதத்தில் அதிகமான ஜிஎஸ்டி கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா அது ஏப்ரல் தான், 2.43 லட்சம் கோடி. அதுக்கப்புறம் மே 1.94 லட்சம் கோடி, ஜூனில் 1.95 லட்சம் கோடியாக ஜிஎஸ்டி வந்து கலெக்ட் ஆகிருக்கு. அடுத்ததான் நிகர நேரடி வரி வசூல் 2026 to 27 நெட் டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷன்ஸ்.
மத்திய நேரடி வரிகள் வாரியம் தான் ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ 2026 to 27 ஏப்ரல் 1லேருந்து ஜூலை 10 வரைக்கும் இந்தியாவுடைய நிகர நேரடி வரி வசூல் 5.21 லட்சம் கோடியை தொட்டு இருக்கு. ஸோ 5.21 ட்ரில்லியன். இது எத்தனை சதவீதம் அதிகமாயிருக்கு அப்படின்னா 14.6% வந்து அதிகமாயிருக்கு. நிகர வசூல் நெட் கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 5,21,114 கோடி. க்ரோத் ரேட் அப்படின்னு பார்த்தோன்னா 14.63% வந்து போன நிதியாண்டோட கம்பேர் பண்ணும்போது அதிகமாகிருக்கு. கிராஸ் கலெக்ஷன் அப்படின்னு எடுத்துட்டோன்னா ரீஃபண்ட் தொகையை கழிக்கிறதுக்கு முன்னாடி அரசோட மொத்த நேரடி வரி வசூல் வந்து 5,96,076 கோடியாக இருந்தது. ஸோ அது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது 19.8% வந்து அதிகம். ஸோ இது 2025 to 24 23.4 லட்சம் கோடியாக இருந்தது. க்ரோத் ரேட் வந்து 5.12% வந்தது. 24 to 25 22.26 லட்சம் கோடியாக இருந்தது. 2025 to 26 பட்ஜெட் எஸ்டிமேட்டில் எவ்வளோ சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 24.21 லட்சம் கோடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட்டு நம்ம பட்ஜெட்டோட இப்போது நம்ம கலெக்ட் ஆகிருக்கிறது பார்த்திங்கன்னா 5.21 லட்சம் கோடி தான். ஸோ இப்போ ஷார்ட்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 81,000 கோடி வந்து ஷார்ட்டேஜாக இருக்குது நம்ம பட்ஜெட் எஸ்டிமேட்டோட கம்பேர் பண்ணும்போது. அடுத்ததாக ரெப்போ ரேட் அப்படின்னு பார்த்தோன்னா 5.25% இருக்குது. ஸோ அதை வந்து இன்னும் அதிகமாக்கலை, குறைக்கல. 5.25% எப்போவும் மெயின்டைன் ஆகுது. ஆர்பிஐயோடைய இந்தியா ஜிடிபி ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா 2026 to 27 ஜிடிபி க்ரோத் வந்து 6.6% இருக்கும் அப்படின்னும், அதே காலகட்டத்தில் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இன்ஃப்ளேஷன் வந்து 5.1% இருக்கும் அப்படின்னு சொல்லி கணிச்சிருக்காங்க. 2028 நிதியாண்டுக்கு ஜிடிபி க்ரோத் வந்து 7% இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ கணிச்சிருக்கு. அடுத்ததாக ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ், சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் இல்லை தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2 நாடுகளுக்கு இடையில் வர்த்தகம் செய்யக்கூடிய பொருட்களை எந்த ஒரு தடையும் இல்லாமல் மாத்திரத்துக்கு போடக்கூடிய ஒரு ஒப்பந்தம் தான், இருதரப்பு ஒப்பந்தம் தான் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் அப்படிங்கிறது. இப்போ சமீபத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் ஜனவரி 2026 கையெழுத்திட்டாங்க. ஸோ ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய 99% இந்திய பொருட்களுக்கு வந்து வரி விலக்கு அளிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி 2026 ஏப்ரலில் இந்தியா நியூசிலாந்துக்கு இடையில் எஃப்டிஏ வந்து ஃபைனலைஸ் பண்ணாங்க. ஸோ ஏற்கனவே வந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்தது, அதை வந்து இப்போது ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. பால் பண்ணை, உணர்திறன் வாய்ந்த விவசாய பகுதிகளை பாதுகாக்கணும், தொழிலாளர் சார்ந்த உற்பத்தி துறைகளுக்கு வந்து வரி விலக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய எந்த ஒரு பொருளுக்கும் நியூசிலாந்து அரசு வந்து வரி வசூலிக்காது. அடுத்த 15 ஆண்டுகளுக்கு இந்தியாவில் நியூசிலாந்து வந்து $20 பில்லியன் இங்கே வந்து முதலீடு செய்கிறதுக்கு இருக்காங்க. ஸோ இதை தவிர ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது இப்போ ரீசெண்டாக போட்டது ஜூலை 2025 இந்தியா பிரிட்டனுக்கு இடையிலான ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஸோ அதுக்கு வந்து காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் ட்ரேட் அக்ரிமெண்ட் செஃபா அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருந்தாங்க. இங்கிலாந்து சந்தையில் இந்தியாவுடைய ஜவுளி, தோல், காலணிகளுக்கு வந்து 99% வரி விலக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது இப்போ ஜூலை 15, 2026 நடைமுறைக்கு வந்திருக்குது. அடுத்ததாக இந்தியா ஓமன் கடையில் டிசம்பர் 2025 வர்த்தக ஒப்பந்தம் வந்து கையெழுத்தானது. இதே போல் இந்தியா சுவிட்சர்லாந்து, நார்வே, ஐஸ்லாந்து, லிக்டென்ஸ்டைன் இந்த மாதிரியான நாடுகளோட இஎஃப்டி நாடுகளோட ஒரு ஒப்பந்தம் வந்து போட்டிருந்தாங்க. இதன் மூலமாக $100 பில்லியன் வந்து இந்தியாவுக்கு முதலீடு வரப்போகுது. ஸோ இது அக்டோபர் 2025 கையெழுத்தானது. அப்புறம் இந்தியா ஆஸ்திரேலியாவோடதும் ரொம்ப முக்கியமானது. 2022 அந்த வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்திட்டாங்க. அப்புறம் இந்தியா யுஏஇ அதுவும் 2022 வந்து கையெழுத்திட்டிருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்து செயல்பாட்டில் இருக்கக்கூடிய ஒப்பந்தம். இந்த மீதி இருக்கிறது எல்லாமே இப்போ ரீசெண்டாக போட்டது. அடுத்ததாக இந்தியாஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், இந்தியாவுடைய வேலையின்மை விகிதம் 2026 அப்படின்னு பார்த்தோம்னா 5.5% அதிகமாக இருக்குது. பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே, இதுதான் வந்து இந்தியாவுடைய அஃபிஷியல் எம்ப்ளாய்மெண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ட்ராக்கிங் சர்வே. இது வந்து ஏப்ரல் 2017 லான்ச் பண்ணாங்க நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ். ஸோ இவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஒரு மாதத்துக்கான அந்த டேட்டாவை. அதன்படி இந்தியாவுடைய தற்போதைய ஒட்டுமொத்த வேலை வாய்ப்பின்மை விகிதம் வந்து 5.5% இருக்குது. ஏப்ரலில் அது 5.2% இருந்துச்சு. ஸோ மேலே அது வந்து 5.5% அதிகமாக இருக்குது. இதில் ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரலில் 4.6 இருந்தது, மேலே 5.1% அதிகமாகிடுச்சு. இதுவே அர்பன் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்
நகரங்களில் வேலைவாய்ப்பு சூழல் வந்து மேம்பட்டு நகர்ப்புற வேலைவாய்ப்பின்மை 6.6%லேருந்து 6.4% குறைஞ்சிருக்குது வேலை வாய்ப்பின்மை. இது லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்டு தொழிலாளர் சக்தி பங்கேற்பு விகிதம் அப்படின்னு பார்த்தோன்னா 54.4% இருக்குது. அடுத்ததான் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ப்ளூ பாண்ட். ஸோ ப்ளூ பாண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கடல், பெருங்கடல், ஆறு, கடலோர பகுதி இந்த மாதிரியான பகுதிகளில் நிலையான உள்கட்டமைப்பு திட்டங்களை வந்து உருவாக்கணும், கடல் வளங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நிதி திரட்ட பயன்படுத்தக்கூடிய ஒரு கடன் பத்திரம் தான் நீலப்பத்திரம் அப்படிங்கிறது, ஒரு கருவின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் பாதுகாக்கணும்னு நிதி திரட்டக்கூடிய கடன் பத்திரம் தான் நீலப்பத்திரம் அப்படிங்கிறது. ஸோ இதை வெளியிடக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா மத்திய அரசோடைய பொதுத்துறை நிறுவனமான சாகர்மாலா ஃபைனான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் தான் அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ப்ளூ பாண்ட் 2026 to 27. ஸோ கடல்சார் பொருளாதாரத்தை அதிகமாக்கணும், கடலோர உள்கட்டமைப்பை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக 1000 கோடி ரூபாய் வந்து நிதி திரட்டக்கூடிய பணியில் இவங்க ஈடுபடுவாங்க. 1000 கோடி நிதி திரட்டணும்னு இலக்கும் நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ இந்த பத்திரத்தின் மூலமாக நவீன துறைமுக இணைப்பு சாலைகள் வந்து அமைக்கிறது, கப்பல் கட்டுறது, உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்துறது, இந்த மாதிரியான பயன்பாடுகளுக்கு வந்து அதை பயன்படுத்துவாங்க. இதே போல் க்ரீன் பத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது, க்ரீன் பாண்ட், பசுமை பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இட்ஸ் ரிலேட்டட் டு ரெனியூவபிள் எனர்ஜி, சூரிய ஒளி, பருவநிலை மாற்றம், இந்த மாதிரியான ஒட்டுமொத்த சுற்றுச்சூழல் திட்டங்களுக்கு நிதி திரட்டுறதுக்காக க்ரீன் பாண்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுபோல் ப்ளூ பாண்ட், கடல் நீர் சார்ந்த சுற்றுச்சூழல் திட்டங்களுக்கு மட்டும் நிதி திரட்ட பயன்படுத்துவாங்க. ஸோ இது வந்து ப்ளூ பாண்ட். இதே மாதிரி உலகளவில் முதன்முறையாக இந்த ப்ளூ பாண்டை வெளியிட்ட நாடு அப்படின்னு பார்த்தோன்னா செசல்ஸ் நாடு 2018 வெளியிட்டாங்க. அடுத்ததாக இந்தியாவுடைய வேளாண் ஏற்றுமதி 2025 to 26 இந்தியன் அக்ரி எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 52.55 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகமாகி புதிய சாதனை வந்து படிச்சிருக்குது. ஸோ இந்தியாவுடைய வேளாண் ஏற்றுமதி 25 to 26 நிதியாண்டில் இது போன வருஷத்தோடு கம்பேர் பண்ணும்போது 2.8% வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. அதே மாதிரி 2025-26 நிதியாண்டில் 11.5 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பு இருக்கக்கூடிய ஏற்றுமதியோட அரிசி இந்தியாவுடைய மிகப்பெரிய விவசாய ஏற்றுமதி பொருளாக இருக்குது. ஸோ அதிகமான ஏற்றுமதி பண்ணக்கூடிய விவசாய பொருள்னால் அரிசி தான். கடல்சார் பொருட்கள் ஏற்றுமதி அப்படின்னு எடுத்துட்டோன்னா 13.4% 2024 to 25 நிதியாண்டில் 7.4 பில்லியன் அமெரிக்க டாலர்லேருந்து 2025 to 26 நிதியாண்டில் 8.4 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகமாக இருக்குது. ஸோ இது எத்தனை சதவீதம்? 13.4% வந்து அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் மசாலா பொருட்கள் ஏற்றுமதியும் 4.3 அமெரிக்கன் டாலர்கள் ஏற்றுமதியோட வலுவான நிலையில் இருக்குது. உலகின் மிகப்பெரிய காஃபி உற்பத்தியாளர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா பிரேசிலும் வியட்நாமும். ஸோ அவங்களுடைய பயிர் விளைச்சல் வந்து கம்மியானதும் இந்தியாவுடைய ஏற்றுமதிக்கு ஒரு முக்கியமான வாய்ப்பாக பார்க்கப்படுது. கடல்சார் பொருட்கள் ஏற்றுமதியில் சீனா, வியட்நாம், ஜப்பான், பெல்ஜியம் இந்த நாடுகளுக்கான ஏற்றுமதி நம்மளோடது ஏற்றுமதி வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து 2024 to 25க்கான இதை வந்து கொடுத்துருப்பாங்க, அக்ரிகல்ச்சரல் ஃபுட் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. 24 to 25 மில்லட்ஸ் கமாடிட்டி பார்த்தோம் அப்படின்னா மில்லட்டு ஃபஸ்ட் ரேங்க்கில் இருந்தது. பல்சஸ் ப்ரொடக்ஷன்லேயும் ஸ்பைசஸ், கோகோனட் இதிலெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா குளோபல் ரேங்க் வந்து இந்தியா முதல் இடத்துல இருந்தது. அதே மாதிரி குளோபல் ரேங்க் செகண்டில் இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா ரைஸு, வீட்டு, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், சுகர் கேன், காட்டன், டீ இதிலெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா 2வது இடத்துல இருந்தது இதோடைய உற்பத்தி. ஸோ இதெல்லாம் 2024 to 25க்கான ரேங்கிங்ஸ். அடுத்ததாக சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்ஸ் 2025 to 26 அப்படின்னு பார்த்தோன்னா 8.46 பில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டியிருக்கு. ஸோ கடல் உணவுகளுடைய ஏற்றுமதி இது 73,890 கோடி. இந்தியாவுடைய கடல் உணவுகளை அதிகம் இறக்குமதி செய்யக்கூடிய நாடு அப்படின்னு பார்த்தோன்னா அமெரிக்கா முதல் இடத்துல இருக்குது. அது தொடர்ந்து சீனா இருக்குது. ஸோ உறைந்த இறால் தொடர்ந்து வந்து மிகப்பெரிய ஏற்றுமதி பொருளாக இருக்குது. மொத்த ஏற்றுமதி வருவாயில் அதோட பங்கு மட்டுமே 66.52%. அடுத்ததாக கூட்டுறவு வங்கிகளுக்கான சஷம் திட்டம். ஸோ மிஷன் சஷம் ஃபார் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ். ஸோ இந்திய ரிசர்வ் வங்கி தான் நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளுக்காக இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ நிர்வாகம், பின்னடைவை எதிர்கொள்ளக்கூடிய திறன், தொழில்முறை தரங்களை மேம்படுத்துறதுக்கான ஒரு திறன் மேம்பாட்டு திட்டம் தான் இந்த சஷம் அப்படிங்கிற திட்டம். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேரடி டிஜிட்டல் பயிற்சி மூலமாக 1.4 லட்சம் பங்கேற்பாளர்களுக்கு வந்து பயிற்சி வழங்குறாங்க. ஸோ இது திறன் மேம்பாட்டு திட்டம் தான் இது. அடுத்ததாக மெம்ஃப்ளேஷன்.
மெமரி ப்ளஸ் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது தான் மெம்ஃப்ளேஷன். இந்த டேர்ம் வந்து இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா, ஸ்மார்ட் ஃபோன், லேப்டாப் இந்த மாதிரியான மின்னணு சாதனங்களில் பயன்படுத்தக்கூடிய செமிகண்டக்டர் மெமரி சிப்களோடைய பற்றாக்குறை, அதோடைய விலை உயர்வால் ஏற்படக்கூடிய பணவீக்கத்தை தான் மெம்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த பற்றாக்குறை, ஏன் இந்த விலை உயர்வு அப்படின்னு பார்த்தோன்னா, எங்கே பார்த்தாலும் ஏஐ, ஸோ அதுக்கான நிறைய டேட்டா சென்டர்ஸ்லாம் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அந்த மெமரி சிப்பெல்லாம் தேவைப்படுறதுனால இந்த பற்றாக்குறை, அதிகமான விலை உயர்வு வந்து இருக்குது. ரெண்டாவது, இந்த சிப் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா, சாதாரண ஃபோனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சிப் உற்பத்தியெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு அதிகமாக லாபம் தரக்கூடிய ஏஐக்கான பிரத்யோகமான சிப்புகளை உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அதிக உற்பத்தி திறன் தேவைப்படுறதும் வந்து இந்த விலை உயர்வுக்கு காரணமாக இருந்தது. ஸோ இம்பேக்ட் ஆன் இந்திய சந்தையில் இதோடைய தாக்கம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ரீசெண்டாக ஸ்மார்ட் ஃபோன்களோடைய விலையெல்லாம் அதிகமாச்சு. ஆப்பிள் வந்து அவங்களோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து விலை ஏற்றுனாங்க. 15% 20% வரைக்கும் விலை உயர்வுக்கு காரணமாக இருந்தது இதுதான். அது மட்டும் இல்லாமல் பட்ஜெட் ஃபோன்களோட உற்பத்தி செலவு வந்து அதிகமாக இருக்கிறது அப்படின்றதுனால ஒரு சில நிறுவனங்கள் இந்த மாதிரி ஃபோன்களை 10,000 15,000 இந்த மாதிரி மலிவு விலையில் கிடைக்கக்கூடிய ஃபோன்களை தயாரிக்கிறத கம்மி பண்ணிட்டே வராங்க. மற்ற பொருட்களோடைய விலையும் வந்து உயருது. மொபைலு, லேப்டாப்பு மட்டும் இல்லாமல் இந்த மெமரி சிப்பை பயன்படுத்தக்கூடிய ஸ்மார்ட் டிவி, இப்போல்லாம் ஸ்மார்ட் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த காரு, இந்த மாதிரியான இந்த மெமரி சிப்பை பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களோடைய விலையும் வந்து படிப்படியாக அதிகமாகிட்டே வருது. ஸோ இது இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா இம்போர்ட்டட் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இறக்குமதி செய்யப்பட்ட பணவீக்கம், நமக்கு அதுக்கு தேவை இருக்குது, அதை நம்ம வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கும்போது. ஸோ மின்னணு உதிரி பாகங்களுக்கு வந்து மற்ற நாடுகளை தான் நம்ம அதிகம் சார்ந்திருக்கிறோம். ஸோ இந்த உலகளாவிய விலை உயர்வுனால இந்தியாவுக்கு வந்து என்ன ஆகுது, இறக்குமதி செய்யப்பட்ட பணவீக்கமாக மாறி நமக்கு வந்து நம்மளோடைய கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸை வந்து பாதிக்குது. ஸோ பணவீக்கம் வந்து அதிகமாகுது. அடுத்ததாக பார்வா ஃப்ரேம் ஒர்க். ஸோ பாஸ்ட் ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் வெரிஃபிகேஷன் ஏஜென்சி, இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியம், செபி இருக்கு இல்லையா, ஸோ அவங்க வந்து கடந்த கால அபாயம் வருவாயை சரிபார்க்கக்கூடிய முகமையை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. மே 2026 இது முழுமையாக நடைமுறைக்கு வந்திருக்குது. இதை வந்து மெயின்டைன் பண்ணுறவங்க கேர் ரேட்டிங்ஸ் லிமிட்டெடு தான் பார்த்துப்பாங்க. அதாவது இந்த ஏஜென்சி எதுக்காக அப்படின்னா, இப்போ நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் யூடியூப்லேயும் சரி, நான் இவ்வளோ வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணேன், எனக்கு இவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோ போடுவாங்க. அதை பார்த்து மக்களும் என்ன பண்ணுவாங்க, அது உண்மையா பொய்யா அதெல்லாம் பார்க்காம ஒரு சிலர் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் வந்து நஷ்டம் தான் ஏற்படும். ஸோ இதெல்லாம் வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் பங்கு சந்தை ஆலோசகர்கள், அப்புறம் தரகர்கள், இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, இவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கடந்த கால முதலீட்டு லாபங்கள், பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கிளைம்ஸ் அவங்களோடது, ரிஸ்க் மெட்ரிக்ஸ் இதெல்லாம் வந்து முதலீட்டாளர்கிட்ட காட்டும்போதோ இல்லை வீடியோவில் சொல்லும்போதோ உண்மையானது தானா அப்படின்னு சரி பார்க்கக்கூடிய ஒரு அரசு அங்கீகாரம் பெற்ற ஏஜென்சி தான் இந்த பார்வா அப்படிங்கிறது. அவங்க சரி பண்ணுவாங்க, இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ இவங்களுக்கு வந்து லாபம் வந்திருக்குன்னு சரி பார்த்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதை கொடுத்ததை மட்டும்தான் அவங்க விளம்பரமும் பண்ணணும், கஸ்டமர்ஸ் கிட்ட காட்டவும் செய்யணும். ஸோ சமூக ஊடகங்களில், சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி 100% லாபம் வரும், அந்த மாதிரியான போலியான விளம்பரங்களை நம்பி மக்கள் ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த சரிபார்ப்பு பணியை மேற்கொள்கிறதுக்கான அங்கீகாரம் பார்த்திங்க அப்படின்னா கேர் ரேட்டிங்ஸ் லிமிடெட் நிறுவனத்துக்கு செபி வந்து வழங்கியிருக்கிறாங்க. மே 4, 2026 முழுமையாக வந்து இது செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. அடுத்ததாக டிபிஐ 2047 திட்டம். ஸோ டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 2047. ஆர்பிஐ வெளியிட்டிருக்கக்கூடிய இந்தியாவின் எதிர்கால டிஜிட்டல் வளர்ச்சிக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரோட் மேப் தான் இந்த டிபிஐ 2047 அப்படிங்கிறது. ஸோ இதோடைய இலக்கு என்ன அப்படின்னா, சுதந்திரம் அடைஞ்சு 100வது ஆண்டை குறிக்கக்கூடிய 2047க்குள்ளே $30 ட்ரில்லியன் பொருளாதாரம் அப்படின்னும், $18,000 தனிநபர் வருமானம் அப்படிங்கிறத அடையிறது தான் இந்த திட்டத்தோடைய இலக்கு. ஸோ இது டிபிஐ 1 பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே இருந்தது. அதில் தான் ஆதார், யூபிஐ இந்த மாதிரியான டிஜிட்டலைஸ்ட் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. இப்போ டிபிஐ 2.0, 3.0 அப்படின்னு சொல்லி ஃப்யூச்சருக்கு சொல்லியிருக்காங்க. இதில் அந்த பண பரிவர்த்தனை மட்டும் இல்லாமல் ஏஐயை வந்து ஒருங்கிணைக்கணும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ஒருங்கிணைச்சு மக்களோட வாழ்வாதாரத்தையும் உற்பத்தி திறனையும் மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம்.
ஸோ இப்போது இந்தியாவோடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்போட பங்களிப்பு 1% தான் இருக்குது. இப்போ இந்த திட்டத்தின் மூலமாக, இந்த நிதி ஆயோக் கொண்டு வந்த இந்த திட்டத்தின் மூலமாக அது 2030க்குள்ளே 4.2% உயரும் அப்படின்னு மதிப்பிட்டிருக்காங்க. ஸோ இது 2 ஃபேஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து பயன்படுத்துகிறாங்க. டிபிஐ 2.0 அப்படிங்கிறது 2025 to 35 வரைக்கும் இருக்கும். குறு சிறு நடுத்தர தொழில், விவசாயம், சுகாதாரம் இந்த மாதிரி 8 முக்கிய துறைகளில் டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய சிக்கல்களை சரி பண்ணி வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும். 2வது கட்டம் டிபிஐ 3.0 அப்படிங்கிறது 35 to 47 வரைக்கும். ஸோ பரவலாக்கப்பட்ட வளம், எல்லா மாவட்டங்கள்லையும் தன்னாட்சி பெற்ற பிராந்திய வளர்ச்சியை வந்து உருவாக்கணும். ஸோ அடிமட்ட அளவிலான கண்டுபிடிப்பு, வட்டார திறமைகளை கண்டுபிடிச்சு ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக எல்லா பகுதிகளுக்கும் பொருளாதார பலன்களை சமமாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் செகண்ட் ஃபேஸ். அடுத்தது தமிழக அரசு வந்து ஒரு இணையதளத்தை வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாடு பணக்கடன் வழங்கும் நிறுவனங்கள் இணையதளம், தமிழ்நாடு மணி லெண்டிங் என்டைட்டிஸ் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக அப்படின்னா, கந்துவட்டி கொடுமையினால் பாதிக்கப்பட்டவங்க யாராக இருந்தாலும் சரி ஒரு பயம் இல்லாமல் ஆன்லைன் மூலமாக நேரடியாக புகார் அளிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த போர்ட்டலை தமிழக அரசு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த சட்டத்தின் கீழே அப்படின்னா, தமிழ்நாடு பணக்கடன் வழங்கும் நிறுவனங்கள் சட்டம் 2025, தமிழ்நாடு மணி லெண்டிங் என்டைட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் கோர்சிவ் ஆக்ஷன்ஸ் ஆக்ட் 2025 இந்த சட்டத்தின் கீழே தான் இந்த போர்ட்டலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். இதுக்கான பிடிஎஃப் டெலிகிராமில் அப்லோட் பண்ணுறேன். பட்ஜெட் இதில் வந்து நான் இன்க்ளூட் பண்ணல. ஸோ அதை வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. எக்கானமிக் சர்வேவும் இதில் டீட்டெயிலாக இருக்காது, அது தனித்தனி வீடியோவாக இருக்குது. ஸோ அதெல்லாம் போட்டோம் அப்படின்னா வீடியோ லென்த்தாக இருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் இதில் இருக்கும். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.